வணக்கம். வேலம்மாள் நெக்ஸஸ் மூலமா நான் இன்னைக்கு உங்களெல்லாம் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் டாக்டர் சித்ரா, கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட், மனஸ் அப்படின்ற கன்சல்டன்சி கூட பார்க்கணும்னு வச்சிருக்கேன். ஸோ கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் இன்னைக்கு அந்த ஹெல்த் சீரீஸ்ல என்ன பார்க்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃபெக்டிவ் பேரண்டிங். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பெற்றோர்களுக்கும், அப்புறம் இந்த டீச்சர்ஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வேலம்மாள் நிறுவன அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு இஃபெக்டிவ் பேரண்டிங், அதுவும் இன்னும் இந்த COVID-19 ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பேரண்டிங் அப்படிங்கிறதே இன்னைக்கு ரொம்பவும் சவாலா இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சில உளவியல் ரீதியான விஷயங்கள் நான் இப்போ தெரிவிக்கிறது மூலமா இந்த பேரண்டிங்கை இன்னும் நம்ம திறன்பட செய்ய முடியும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்டிங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்கில், ஒரு சவால் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம இடையில பேசப்படுது. ஸோ முன்னாடி காலத்துலலாம் நிறைய குழந்தைங்களை பெற்று வளர்த்துருந்தாங்க. பட் இன்னைக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தைன்னா கூட இன்னைக்கு பேரண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இன்னைக்கு உளவியல் ரீதியாக இதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் திறன்கள் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்டிங் வகைகள். இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆளுமை அப்படின்னு இருக்கும், ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பர்சனாலிட்டி படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைகள் ஒரு வித்தியாசமா இருக்கலாம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்டிங் 4 வகைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பெர்மிசிவ், இன்னொன்று அத்தாரிட்டேட்டிவ், அனதர் ஒன் இஸ் அத்தாரிட்டேரியன், அன்இன்வால்வ்ட். ஸோ பேரை கேட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ இதை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நான் ஒன்று பார்க்கும்போது இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் அவங்கள ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த மாதிரி தான் பேரண்டிங் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பேரண்டிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், எப்படி இதை நம்ம மாற்றி அமைச்சா நம்ம பிள்ளைங்களை திறன்பட வளர்க்கலாம். எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது 3 தாங்க நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த 3 அட்டைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு பேரண்ட் நீங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டேரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க கேட்டால் ஒரு சில்ட்ரன் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு டைகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மிருகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் ரூல்ஸ் போடுவேன், நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் எந்த குழந்தைங்களாம் அவங்களோட ரூல்ஸை ஒபே பண்ணலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பவர் வச்சு நிறைய கண்ட்ரோல் பண்ணுவாங்க பிள்ளைங்களை. அப்புறம் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய திட்டவும் செய்வாங்க, அடிக்கவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான சில குணாதிசயங்கள் படைச்சவங்க தான் நம்ம உளவியல் ரீதியாக ஒரு அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் சொல்லணும். சிம்பிளாக நம்ம சொல்லலாம் ஒரு டைகர் பேரண்டிங் கூட சொல்லிக்கலாம். ஸோ அவங்க வந்தாலே ஒரு கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மிலிட்ரி லீடர் மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே. ஸோ பிள்ளைங்கள்லாம் அமைதியாக அடங்கி ஒடுங்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறதுல நீங்கள் ரொம்பவும் தெளிவாக இருப்பீங்க. உங்ககிட்ட கண்ட்ரோல், மானிட்டரிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஒரு வார்ம், அப்படி அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே இருந்தாலும் அதை நீங்கள் இமோஷனலாக அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா பிள்ளைங்க தவறான வழிக்கு போயிடுவாங்க, நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவும் ஆழமாக நம்புவீங்க. சரி, இந்த மாதிரி பேரண்டிங்னால இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஏன் அப்படின்னா இந்த கேள்வியிலேயே நிறைய விஷயங்கள் அடிப்பாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த காலத்துலலாம் சொல்லுவோம், நம்ம 5ல் வளையாது 50ல் வளையுமா, நம்ம அடிச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் மனசுல வச்சிருக்கலாம் இதை கேட்டுட்டு இருக்கவங்க கூட. பட் முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அடி அப்படிங்கிற ஒரு விஷயம், பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைசி ரிசார்ட்டா எடுக்கிறது முக்கியம், இல்லை எடுக்காமலே இருக்கிறதும் மிக மிக சால நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க டீனேஜ் பிள்ளைங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. சின்ன வயசுலேருந்து அடிச்சு வளர்க்கப்படுற பிள்ளைங்கள் ஓரளவுக்கு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அடிக்க தானே போறீங்க, அடிங்க அப்படின்றத காமிச்சிட்டு அவங்க நீங்கள் சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8-9 வயது வரையும் வேணும்னா நீங்கள் சொன்னதை கேட்டு அவங்க கரெக்டாக நடக்கலாம். பட் வளர வளர இந்த பேரண்டிங் ஸ்டைல் ரொம்ப பலனற்றதாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைல வளர்றதுனால என்னென்ன விஷயங்கள் இந்த குழந்தைகிட்ட இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி பேரண்டா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்னால உங்க குழந்தைக்கு என்னென்ன இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னா, உங்க குழந்தைங்க கண்டிப்பா ஒபீடியண்டா இருப்பாங்க. they'll be very obedient. நீங்க சொல் பேச்சு கண்டிப்பா கேட்பாங்க. ரொம்ப அடக்க ஒடுக்கமான பிள்ளைங்களா இருக்காங்கன்னு இந்த சொசைட்டி பாராட்டுற அளவுக்கு அவங்க நடந்துப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா அவங்க செய்யற விஷயங்கள்லாம் குட்டா இருப்பாங்க, ப்ரொஃபிஷியண்டா இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்களோட பெற்றோர்கள் அவங்க இல்லாத நேரத்துல மற்ற நேரம் மற்றவங்க கிட்ட அவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இவங்க எதிரி அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? என்னோட அப்பா அம்மா எனக்கு முதல் எதிரி, என்னோட சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கு இவங்க தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மை அவங்க கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்லயும் இருப்பாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்தால் கூட ஒரு சந்தோஷமா இருக்கிறது, அப்புறம் தன்னம்பிக்கையா இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்க கிட்ட வருங்காலத்துல பார்க்க முடியாது.
ஸோ அந்த மாதிரி பார்க்க வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இந்த அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல்ல இருந்து நம்ம மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கிட்டா வேற என்ன ஸ்டைல் நல்லது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு, நம்ம அதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிசிவ் பேரண்டிங். இந்த பேஜ்ல இந்த நேம்ல என்ன இருக்குன்னா எதுக்குனாலும் பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டு டைகர் பேரண்டிங் எந்த ரூல்ஸுமே இருக்காது, ரொம்பவும் லீனியண்டா இருப்பாங்க. குழந்தைய அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ரூல்ஸும் போட மாட்டாங்க, ஜஸ்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி டிசிப்ளின் பண்ணுவாங்கன்னா அவங்களோட அன்பு மூலமா, அரவணைப்பு மூலமா, அதிகமான பாராட்டுதல் மூலமா தான் அவங்க வந்து டிசிப்ளினே பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நம்ம ஒண்ணுமே தப்பு பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலும் இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட வந்து நல்லா கவனமா கவனிச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து எலிஃபண்ட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லலாம், ரொம்பவும் நர்ச்சர் பண்ணுவாங்க. இவங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தை சந்தோஷமா இருக்கணும். சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லைன்னா ஒழுக்கமா இருக்குதா அதை பத்திலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கவலை இருக்காது. இவங்களுக்கு வந்து குழந்தை சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் இவங்க பிள்ளைங்க கிட்ட. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நீங்க என்ன நினைக்கலாம், ஓகே இதுதான் ஐ திங்க் சொன்ன மாதிரி இதுதான் நல்ல பேரண்டிங்கா இருக்குமோ அப்படின்னு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த பேரண்டிங் கண்டிப்பா நல்ல விதத்துல வந்து கான்சிக்வன்சஸ் இருக்காது. அது ஏன் அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரண்டிங்னால உங்க குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they become dependent on you. ஸோ எல்லா விஷயத்துக்குமே அவங்க தன்னிச்சையா எந்த முடிவும் எடுக்காம உங்களையே ஒரு சார்ந்து இருந்துருவாங்க. ஏன்னா குழந்தைக்கு ஊட்டி விடுறது 18 வயசானாலும் வந்து நிறைய வீட்டுல நம்ம பார்த்திருப்பீங்க, குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி வந்து காலேஜ் போற பையனுக்கோ பொண்ணுக்கோ ஊட்டி விடுற பெற்றோர்கள் இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் சிறு குழந்தையாவே இருப்பாங்க, உங்க மேல ரொம்ப சார்ந்து இருப்பாங்க. அவங்களால தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது முடியாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டாங்க, இர்ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. இப்ப எனக்கு வேணும்னா இது வேணும் அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களுடைய நீட் கிராட்டிபிகேஷனை வந்து அவங்க தள்ளி போடவும் மாட்டாங்க. ரொம்ப இம்மெச்சூர்டாவும் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க குழந்தைங்களாவே ட்ரீட் பண்றதுனால மெச்சூரிட்டி லெவல்ஸும் ரொம்ப குறைவா இருக்கும் உங்க கிட்ட. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ஒரு அடங்கி போறது, ஒரு அத்தாரிட்டி பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்றது இப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அவங்க எல்டர்லி பர்சன் யாரை பார்த்தாலும் ஓகே நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அத்தாரிட்டி கிட்ட வந்து கூட ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு குனிஞ்சு போறது, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்ககிட்ட அடங்கி போறது, அவங்க சொல் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லாம எதிர்த்து பேசுற மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும். அதிகமான தன்னம்பிக்கை இருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து இவங்க கிட்ட இருக்கலாம். நார்சிசம் மாதிரியான ஒரு ட்ரேட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து செல்ஃப் லவும் அதிகமா இருக்கும், பேரண்ட்ஸ் கொடுக்குற லவும் அதிகமா இருக்கனால இவங்களுக்கு வந்து மற்றவங்களை மதிக்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாவே குறைச்சு காணப்படும். ஸோ இதனால இவங்களுக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மற்றவங்களோட பழகிற ஒரு விஷயத்துலையும் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ்லயுமே வந்து இப்ப டீச்சர்ஸ் ஒரு விஷயம் சொல்றாங்க, நாளைக்கு அசைன்மெண்ட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் வீக் கொடுக்கணும்னா they will not finish on time. ஏன்னா அவங்களுக்கு அத்தாரிட்டிக்கு பணிஞ்சு போற விஷயம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயல்புலே இருக்காது. ஸோ இதனால தான் இதனுடைய பாதகமான விஷயம் பர்மிசிவ் பேரண்டிங்ல. சரி, இப்ப எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என்ன இதுன்னு பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு டைப் இருக்கு, அப்புறமா நம்ம சரியான பேரண்டிங் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு டைப் பார்த்தீங்கன்னா அன்இன்வால்வ்ட் ஆர் நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஃப்ரீ ரெயின், ஹேண்ட்ஸ் ஆஃப், அதாவது கையை கழுவி விடுறது, அதாவது தண்ணி தெளிச்சு விட்ட பேரண்டிங் அப்படின்னு. இவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து குழந்தைங்க மேல டிமாண்ட்ஸோ எக்ஸ்பெக்டேஷனோ வச்சிருப்பாங்க. குழந்தைங்களோட தேவைகளுக்கும் அதிகமா அவங்க கவனிக்க மாட்டாங்க. எனக்கு பசிக்குது, இல்லைன்னா நாளைக்கு எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு குழந்தை போய் கேட்டா கூட அதிகமா அதுக்கு வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. இதுக்கு வேற பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க சிங்கிள் பேரண்ட்னால இருக்கலாம், இல்லைன்னா வந்து பேரண்ட்ஸ்க்கே மனநல பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கே ஒரு டிவோர்ஸ் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காரணங்கள்னால இவங்க அன்இன்வால்வ்ட் ஆர் நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங்னால ஆயிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா குழந்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து டிட்டாச்சாவே இருக்கும். பேசிக் நீட்ஸ் கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியாம சின்ன வயசுலேயே முதிர்ந்து போனவங்களா ஆயிடுவாங்க, ரொம்ப ஓவர்லி இண்டிபெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த குழந்தைங்களோட தேவைகள்ன்றதுனால. தன்னோட தேவைகளை சின்ன வயசுல இருந்தே, சிறு வயதுல இருந்தே தானே கவனிக்கிறதுனால அவங்க சிறு வயதிலேயே ரொம்பவும் இண்டிபெண்டா இருப்பாங்க. அதே நேரத்துல வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்து காத்துட்டு இருக்கு. ஆப்வியஸா இந்த மாதிரி புரோக்கன் ஃபேமிலி, சிங்கிள் பேரண்டிங் இந்த மாதிரியான வளர்க்கப்படுற குழந்தைங்களுக்கு வந்து தன்னோட சுய மதிப்பீடு, அதாவது செல்ஃப் எஸ்டீம் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. நிறைய பிஹேவியரல் அண்ட் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இவங்க வந்து சொசைட்டிக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள், ஆல்கோஹால் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பேரண்டிங் மெத்தடும் சரியானது கிடையாது. என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து ரொம்ப நெக்லெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன வந்து நடு ரோட்ல விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி தன்னம்பிக்கை குறைவா இருக்கும். சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எந்த பவுண்டரிஸும் கொடுக்கறது இல்லை. இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும்,
இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு எதையுமே அவங்க கண்டுக்கிறாததுனால இவங்களுக்கு அந்த சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். ஸோ இந்த அன்இன்வால்வ் பேரண்டிங்ல நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வகையான பேரண்டிங் பார்த்துட்டோம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க பெரியவர்கள் வந்து நம்ம என்ன மாதிரி பேரண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எது சரியான பேரண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுதாங்க அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் இல்ல டெமோக்ராட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்தியா எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ கிட்டத்தட்ட பேரண்டிங் இஸ் ஆல்சோ சேம் ஆஸ் லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப்ல நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் பேரண்டிங்ல இருக்க முடியுது இல்லையா? ஸோ இட்ஸ் கால்ட் டெமோக்ராட்டிக் பேரண்டிங். இங்க இந்த பேரண்ட்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, முதல் 2 வகைகள் அத்தாரிட்டேரியன் பேரண்டிங். அதுல என்ன பண்ணுவாங்க, ஓவரா வந்து ரூல்ஸ் போடுவாங்க. இதே இது பர்மிசிவ் பேரண்டிங்ல சுத்தமா ரூல்ஸே இருக்காது. அதே மாதிரி வந்து அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்ல வந்து ரொம்பவும் மானிட்டர் கண்ட்ரோல் அதிகமா இருக்கும். பர்மிசிவ் பேரண்டிங்ல சுத்தமா அது இருக்காது, கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அதுல வந்து ரெஸ்பான்சிவ்னஸ், குழந்தைங்களை வந்து பத்திரமா பாத்துக்கிறது, அவங்களை கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து பர்மிசிவ் பேரண்டிங்ல ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா முதல்ல பார்த்த அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்ல இருக்காது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. டெமோக்ராட்டிக் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களோட தேவையை வந்து கரெக்டா கவனிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல விஷயம் இருக்கா, இல்ல உனக்கு இமோஷனலா ஏதாவது என்கிட்ட பேசணுமா, இல்ல உனக்கு பசிக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது சரியான பேரண்டிங். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட முடிவை தானே எடுக்க வச்சு அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ முதல் 2 பார்த்ததுலயுமே வந்து முடிவுகளை அவங்களே எடுத்துருவாங்க, இன்னொருத்தவங்க வந்து முடிவுகள் 2மே பேரண்ட்ஸ் எடுத்துருவாங்க. பட் இங்க குழந்தைகளை முடிவெடுக்க வைத்து இதுக்கு ஒரு கைடாவோ சப்போர்ட்டாவோ இருப்பாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு பேரண்டிங். ஏன்னா ஃபியூச்சர்ல உங்க குழந்தைங்க வந்து டிசைசிவா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அவங்க வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்களை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா கையை பிடிச்சி சமமா கூட்டிட்டு போற ஒரு பேரண்ட்ஸ் தான் இவங்க. அது மட்டும் இல்லாம they are willing to discuss the choices. ஒருவேளை 10th அப்புறம் நீ என்ன கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிற, இல்ல 12th அப்புறம் நீ என்ன மாதிரி கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற. சில இப்போ அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னங்க தெரியும், இந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் இந்த எதிர்காலத்தை பத்தி, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து மூளையே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் பேரண்டிங், டைகர் பேரண்டிங் சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தைங்களுக்கு சாய்ஸ் பண்ண முடியும், பட் we need to guide them அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த டெமோக்ராட்டிக். ஸோ சாய்ஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களே எடுக்க வச்சு அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு 25 வயதுல தான் மூளை வளர்ச்சி முழுமையடையுதுன்னு சொல்றதுனால எல்லாமே அவங்களால முடிவெடுக்க முடியாது. ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ எல்டர்லி பர்சன் உங்களோட கைடன்ஸும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சப்போஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, உன்னோட மார்க்குக்கு பண்ண முடியுமா, இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் பண்ணலாம். இல்லை நான் வந்து மாடலிங் பண்ண போறேன், இல்லை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்ண போறேன், இல்லை ஜேர்னலிசம் பண்ண போறேன். இந்த மாதிரி குழந்தைகள் வந்து டிவியேட் ஆகிறாங்க. எல்லாரும் ஆசைப்படுறது டாக்டர் அண்ட் இன்ஜினியரிங், இதுல இருந்து டிவைட் ஆறாங்க அப்படின்னா உண்மையாவே அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன ஏதுங்கிறது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏன் இப்படி பண்ற, அப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் கத்தாம கூட உட்காந்து அழகா லிசன் பண்ணி பேசுறவங்க தான் இந்த டெமோக்ராட்டிக் பேரண்ட்ஸ். அதை தவிர இவங்களோட டிசிப்ளினரி மெத்தட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்காது. ஒரு குழந்தைய கண்டிப்பாக நம்ம கண்டிக்க வேண்டியது முக்கியம் தாங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட் மூலமா தான் பண்ணணும்னு கிடையாது. அது எப்படி பார்க்க போறோம், பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நம்ம வரப்போற ஒரு பிரசன்டேஷன் நம்ம பார்க்க போறோம். பட் இதுல வந்து குழந்தைங்களை வந்து நல்லபடியாக பாதுகாத்து அவங்களை பனிஷ்மெண்ட் கொடுக்காம அவங்களை சரியா புரிய வச்சு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. ஸோ டிசிப்ளினரும் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. இவங்க கரெக்டாகவும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க தேவைகளுக்கு. அதே நேரத்தில் அவங்களோட மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலும் மிதமான நிலைமையில இருக்கும். குழந்தைங்களை வந்து தானாவே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஏற்படுத்துற மாதிரி அவங்களே பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சமுதாயத்துல ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரனா சின்ன வயசுலேயே சிறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்க கோஆப்ரேட் பண்ற விதமா ஒரு நல்ல ஒரு குடிமகனாகவும் இந்த குழந்தைங்களை வந்து இவங்க டெமோக்ராட்டிக் பேரண்ட்ஸ் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால இந்த குழந்தைக்கு வருங்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரண்டிங் ஸ்டைல்னால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்க குழந்தைங்க வந்து நல்லாவே முடிவெடுக்கிற திறன் வரும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு மேல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட தன்னால ஒரு சுய முடிவுகள் எடுக்க முடியாம இன்னைக்கு மென் அண்ட் உமன் 2 பேருமே சஃபர் பண்றாங்க. பேரண்டிங் ஸ்டைல் இஷ்யூஸ்னால தான். இது நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம், இப்படி கூட என்னங்க வகைகள் இருக்கா அப்படின்னு. இது பெரிய விஷயம் இல்லை. நம்ம கிட்ட பார்க்கக்கூடிய பிஹேவியர் அண்ட் குணாதிசயத்தை வச்சு இந்த மாதிரி வகைகள் வந்து கூறப்பட்டிருக்கு ஆய்வு ரீதியாக. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்க்கப்படுற பிள்ளைங்க வந்து நல்ல டிசிஷன் எடுப்பாங்க, கரெக்டா இண்டிபெண்டாவும் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் உங்களை பின்னாடி வந்து இது செய்யட்டுமா, நான் அதை செய்யட்டுமா, இதை இன்னைக்கு போடட்டுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க இண்டிபெண்டாவும் இருப்பாங்க. தேவைப்பட்டா உங்ககிட்ட உதவியும் கேட்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா சந்தோஷமா இருப்பாங்க. ஆஃப்டர் ஆல் நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. ஸோ உங்க குழந்தைகள் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க, ப்ரொடக்டிவா இருப்பாங்க, கேப்பபிள் அண்ட் சக்சஸ்ஃபுல். ஸோ எல்லா பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்ல நம்ம குழந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆர்வமா இருக்கும். அந்த ஆர்வம் சில நேரம் பயம் பதற்றமாகவும் ஆகலாம். ஸோ அது இல்லாம நீங்க தெளிவாக ஒரு வழிகாட்டுதல் இருந்ததுன்னா உங்க குழந்தைகள் வந்து இந்த மாதிரி வந்து சால சிறந்த முறையில வந்து வளர்க்கப்படலாம்.
ஸோ இதை தவிர கூட சில நேரங்களில் பெற்றோர்கள் பண்ற தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இதை இங்க நான் போடலை, பட் நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஹெலிகாப்டர் பேரண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மிக திருத்தமான பெற்றோர் எப்பவுமே அவங்களை ஹெலிகாப்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணி இது சரி இது தப்பு, எப்பவுமே மானிட்டரிங்லேயே வச்சிருப்பாங்க. குழந்தைங்களை சின்ன தப்பு கூட செய்ய விட மாட்டாங்க. இவங்க வந்து அதுக்குள்ள போய் சரி பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு குழந்தைய நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போறோம், அது விழுந்துருதுன்னா உடனடியாக டபக்குன்னு எடுத்து அதை நிக்க வச்சுட்டா ஒரு குழந்தை எப்படி லேர்ன் பண்ணிக்கும்? கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அந்த குழந்தைய தட்டு தடுமாறி நின்று வர்றதுக்கு நம்ம ஒரு உதவியா இருக்கணும். அதுக்கு நாங்க விட்டு ஓடிடக்கூடாது, நெக்லெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் சரியான வளர்ப்பு முறை. பட் இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் பண்றவங்க விழுந்ததுன்னா உடனே வந்து எழுப்பி விட்டு நிக்க வைக்கிறது, வா வா நட அப்படின்னு என்கரேஜ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய தவறுகள் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருவேளை உங்க குழந்தை வந்து ஒரு ஹிந்தி அசைன்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டோ நாளைக்கு முடிக்கணும்னு சொன்னதை மறந்து ஸ்கூல் பஸ்ல ஏறி போயாச்சு. இதை பார்த்துட்டு இருக்க எத்தனை பெற்றோர் அதுக்கு வந்து ஐயோ, அதுவும் முக்கியமா வந்து தாய்மார்கள், ஐயோ பண்ணிட்டு இருந்தாலும் நைட் ஃபுல்லா மறந்துட்டாலே பின்னாடியே எடுத்து கொண்டு போய் ஓடுவாங்க. இல்லைன்னா ஸ்கூலுக்கு ஆளை வச்சு கொடுப்பாங்க, இல்லை நீங்களே கூட கொண்டு போய் கொடுப்பீங்க. இங்கதான் நான் தவறுன்னு சொல்றேன். இட்ஸ் ஓகே ஃபார் த சைல்ட் நாட் டு டேக் த அசைன்மெண்ட். இன்னைக்கு எடுத்துட்டு போகலன்னா இன்னைக்கு ஈவினிங் அந்த குழந்தை வந்து ஒரு லெசனை லேர்ன் பண்ணிருக்கோம். என்ன லெசன்? நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல. இந்த லேர்னிங்கை நீங்க நடக்க விடாம தடுக்கிறீங்க இதெல்லாம் செய்யறது மூலமா, ஹெலிகாப்டர் பேரண்டிங் பண்றது மூலமாக. பட் நீங்க அதவே ஃப்ரீயா விட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து அதுல இருந்து புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். பாரு இன்னைக்கு முக்கியமான நீ இது விட்டுட்டு போயிட்ட போல இருக்கே அப்படின்னு நம்ம ஒரு ரெஸ்பாண்டிங்கா பேசிக்கலாம். கண்டுக்காம கோவப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அதே நேரத்துல எல்லாருடைய குழந்தையோட சேலஞ்சஸ்க்கும் நீங்களே சொல்யூஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு 20 வயசுக்கு பின்னர் இந்த உலகத்துல அந்த குழந்தை வந்து கஷ்டத்தை சந்திக்கும் போது எப்படி அதற்கான டூல்ஸ் இருக்கும். அதை ஒரு நிமிஷம் எல்லா பேரண்ட்ஸும் யோசிச்சு பார்க்கணும். எல்லா விஷயத்துக்கும் நானே செஞ்சிடறேன், எல்லாத்துக்கும் நான் வரேன். நாளைக்கு அந்த குழந்தைக்கு 30-40 வயசு வரும்போது உங்களால கூட வர முடியுமா? அந்த நேரம் அந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்யணும் தெரியுமா? சோ அந்த இறகுகள் முளைச்சு அந்த குழந்தை பறக்க போட்ட நேரத்துல பறக்க விடக்கூடாது. நானே பாத்துக்கிறேன்னா நாளைக்கு இந்த உலகமே வந்து ரொம்ப இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கே தெரியும், நிறைய ஆபத்து சூழ்ந்த ஒரு விஷயம், ரொம்ப காம்படிட்டிவான ஒரு விஷயத்துல வந்து எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டெமோக்ராட்டிக் ஸ்டைல் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணா உங்க குழந்தை எல்லா விதத்திலையும் சிறந்து வளரும். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பேரண்ட் பத்தி இன்னும் சில டிப்ஸும் நம்ம வரப்போற இதுல பார்க்க போறோம். ஸோ இதுல முக்கியமா வந்து நான் உளவியல் ரீதியா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். இது நிறைய பேருக்கு ஆக்சுவலா தெரியாது. இதுல வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சொல்லலாம். அதாவது எரிக்சன் அப்படின்னு வந்து ஒரு உளவியல் அறிஞர் இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 8 பிரிச்ச மாதிரி இவர் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு 8 ஸ்டேஜா வந்து பிரிக்கிறாங்க. இது முக்கியமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது வந்து முதல் 5 நிலைகள் மட்டும்தான். ஏன்னா மிச்சம் 3 நிலைகள் வந்து உங்க பிள்ளைங்க 20 வயசு கடந்து போயிடுவாங்க, அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரியா வரும். ஸோ முதல் 5 நிலை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட வந்து உங்க குழந்தை பிறந்து 18 மாசம் தான், கிட்டத்தட்ட எவ்வளவு நாளுங்க 1.5 வருஷம் கிட்ட இருக்க அந்த நாட்கள்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த உலகம் எல்லாமே புதுசா இருக்கும். அப்போ உங்களை மட்டும்தான் அந்த குழந்தைய நம்பி இருக்கும். அந்த நம்பி இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தைக்கு அதோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அந்த கேர் கிவர் ஆன தாய் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஏன் நான் தாய்னு சொல்றேன்னா இன்னைக்கும் நம்ம சமுதாயத்துல வந்து கேர் கிவர் இஸ் ஒன்லி விமன். மதர் தான் மெட்டர்னிட்டி லீவ் போட்டு குழந்தைய பாத்துக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால குழந்தைய சார்ந்தவங்க வந்து முக்கியமான அந்த தாய் வந்து இப்ப நிறைய பேர் டூவல் கரியர் ஃபேமிலின்றதுனால குழந்தைய வந்து கிரஷ்லயோ இல்லைன்னா விட்டுட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா வந்து வேற யாராவது ஒருத்தங்களை பார்த்துக்க சொல்றாங்க கேர்டேக்கரை, இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து ஒருவேளை உங்களோட குழந்தையோட தேவைகள் கவனிக்கப்படாமல் போய்விட்டால் இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும் இந்த உலகத்தை பத்தியே. இது வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியுமா இந்த உலகத்தை அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடும் அப்படின்றது எரிக்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலமா பெற்றோர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 18 மந்த்ஸ் வரையும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 1.5 வயசு வரைக்கும் அது கண்டிப்பாக குழந்தைங்க அந்த நம்பிக்கை ஏற்படுற மாதிரி. ஏன்னா குழந்தைக்கு வாய் பேச தெரியாது. அழுதாலோ இது பண்ணாலோ அவங்களுக்கு ஃபீடிங் கொடுக்கணும், அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கூட இருந்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா நேரமும் அந்த குழந்தைக்கு இருந்தாதான் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹோப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மாரல் வர்ச்சு வரும். ஸோ இதை வந்து முக்கியமா இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் மனசுல எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்னதான் வேலை சம்பளம் அப்படிங்கிறது முக்கியமா இருந்தாலும் குழந்தைய கூடவே இருந்து கவனிக்கிறதுக்கு ஒருவேளை நீங்க இருக்க முடியாத சூழ்நிலை யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல வந்து உங்க குழந்தைங்களுக்கு ட்ரஸ்ட் ப்ராப்ளம் வந்து நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து நான் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறேன். ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல வர்ற ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல உங்க மேரிட்டல் லைஃப்ல கூட வந்து ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம கவனிக்கிறது ரொம்ப முக்கியம்.
அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 1.5 வயசுல இருந்து 3 வயசு வரையும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்ல குழந்தைங்க இருந்தாங்க, ஒரு ப்ரீ ஸ்கூலர்ஸ், டாட்லர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வேலைகளை நீங்க யோசிக்கலாம், இந்த வேலையில எங்க இண்டிபெண்டன்ஸ்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு. கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இண்டிபெண்டா இருக்கணும், நானே பண்ணணும் அந்த விஷயங்கள் அப்படின்லாம் பண்ணுவாங்க. இந்த வேலையில தான் வந்து டாய்லெட் ட்ரைனிங்லாம் இந்த குழந்தைங்க வந்து ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிடுவாங்க, சிந்தி சிந்தி சாப்பிட பார்த்துருக்கீங்க நீங்க. அந்த மாதிரிலாம் பண்ண போது உடனே வந்து தாயானவங்களோ இல்லைன்னா அப்பாவை வந்து ஒழுங்கா சிந்தாம சாப்பிடு, ஒழுங்கா பண்ணு, ஐயோ நீ ஒழுங்காவே பாட்டி ட்ரைனிங் எடுக்கல, இப்படி நீங்க கத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அஷேம் ஆயிடும். ஒருவேளை நம்மளுக்கு தான் திறமை இல்லையோ அப்படின்னு டவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கோச்சிங் பண்ணலாம். நீ இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லாதபடியே நீங்க கோவப்பட்டு கத்தாம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல குழந்தைக்கு வந்து நம்ம அதை கொடுக்கலன்னா அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு டவுட்டும் ஷேமும் வந்துடும். அப்படி இல்லை, நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கே வந்து சாய்ஸ் கொடுங்க, இதை பாக்குறியா, இதை சாப்பிட்றியா, அதை பாக்குறியா, இன்னைக்கு இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போடுறியா, அதை போடுறியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கும்போது குழந்தைக்கு ரொம்ப ஆட்டோனமஸா ஃபீல் பண்ணும், இண்டிபெண்டா ஃபீல் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்க யோசிச்சுக்கலாம். இதை வந்து கரெக்டா ரிசால்வ் ஆயிட்டாங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு வில் பவர் வந்து டெவலப் ஆயிடும். அது ஃபியூச்சருக்கும் இந்த வர்ச்சு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூலிங் ஏஜ், 3 to 5 இயர்ஸ். ஸோ இந்த 3 to 5 இயர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து நிறைய டவுட்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க, ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. அதாவது நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போற ஸ்டேஜ் இது. அதாவது சோஷியல் டெவலப்மெண்ட் உண்டாகிற ஒரு ஸ்டேஜ். பக்கத்து வீட்டுல பிள்ளைங்களோட விளையாட போறதோ ஃபிளாட்ல, அப்போதான் வந்து ஒரு பீப்புள் கனெக்ஷன் உண்டாகிற ஒரு ஸ்டேஜ். இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா அது பாஸ் ஓவர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் பாஸியா ஃபீல் பண்ணுவாங்க, தே வில் கோ பியாண்ட் தி பவுண்டரிஸ். அதெல்லாம் பண்ணும்போது பெற்றோர்கள் வந்து நம்ம பிள்ளை இப்படிலாம் பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்க போய் அடக்குனீங்கனாலோ இல்ல ரொம்பவும் அதுக்கு சத்தம் போட்டீங்கன்னாலோ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கில்ட் வந்துடும், குற்ற உணர்வு. ஐயோ நம்ம பண்றது தப்பு போல இருக்குன்னு ரொம்ப அமைதியான குழந்தையா யார்கிட்டயுமே பேசாம சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ குழந்தை வந்து இந்த டைம்ல தான் பர்பஸ் அண்ட் ரோல் இன் லைஃப் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்துல பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணுங்க, பவுண்டரி செட் பண்ணுங்க. இந்த பாப்பாவை நீ இப்படி திட்டக்கூடாது, நீ இப்படி அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்க பொறுமையா அதுக்கு எடுத்து சொல்லி அப்படி பண்ணும் பட்சத்துல அந்த குழந்தைக்கு வந்து ஓகே நம்ம பண்றது தப்பு இல்லை, நம்ம கைட் தான் பண்றாங்க அம்மா அப்பா அப்படின்றது புரிஞ்சிடும். நிறைய குழந்தைங்க இந்த வயசுல பாத்திருப்பீங்க, ரொம்ப துருத்துருப்பா மற்ற குழந்தைங்களை போய் இது பண்ணிட்டு எல்லாம் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கத்தி இது பண்ணாம கரெக்டா அதுக்கு லிமிட்ஸ் கொடுத்து மிஸ்பிஹேவியர் பண்ணா அதை சரி பண்ணணும், ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல தான் மிஸ்பிஹேவியரை நீங்க சரி பண்ணலனாலும் உங்க குழந்தைங்க ரொம்ப பாசி சைல்டா ஃபியூச்சர்ல வர்றதுக்கு, மற்றவங்களை புள்ளி பண்றது வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சரியான கட்டுப்பாடு ரொம்பவும் முக்கியம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜ், இப்போ ஸ்கூல் டைம். கிட்டத்தட்ட 5 வயசு வந்து 11 வயசு வரையும் வந்து பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரையும். இந்த நேரத்துல தான் நிறைய ஓவரால் டெவலப்மெண்ட் நடக்கும், டீச்சர்ஸ் கூட இன்டராக்ஷன் நடக்கும், நிறைய விஷயங்களை வந்து குழந்தைக்கு கத்துக்க ஆரம்பிக்கும், பிசிக்கல் டெவலப்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து குழந்தை வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம், நம்ம வந்து நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம இதெல்லாம் ஜெயிச்சிட்டோம்னா அதுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். ஒரு விஷயம் இப்போ ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போய் விடுறீங்க, இல்லை பாட்டு கிளாஸ்ல கொண்டு போய் விடுறீங்க, டான்ஸ் கிளாஸ்ல கொண்டு போய் விடுறீங்க, ஒருவேளை வந்து அதுல காம்பிடன்சி செக் பண்ணிட்டே இருப்பாங்க, இது கூட வரல உனக்கு, அது கூட வரல, நீ ஜெயிச்சுட்டு வரல, இப்படிலாம் நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைக்கு தன் மேலேயே ஒரு இன்ஃபீரியர் ஃபீலிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தன்னம்பிக்கை குறைவாயிடும். ஸோ இந்த நேரத்துல வந்து பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி முக்கியமா இந்த 5ல இருந்து 11 வயசு குழந்தைங்களை வந்து நிறைய வந்து அங்கீகாரம் கொடுத்து அவங்க பண்ற எஃபர்ட்ஸ்க்கு வந்து பாராட்டுங்க. அவங்க வாங்கிட்டு வராங்களோ இல்லையோ கோப்பை, அட்லீஸ்ட் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ண தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வர்ச்சு வந்து இந்த டைம்ல தான் உருவாகும். தட் இஸ் அ காம்பிடன்சி இங்க டெவலப் ஆகும். இந்த மாதிரி காம்பிடண்டா இருக்க குழந்தைங்க ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயத்த சாதிக்கிறதுக்கு கண்டிப்பா தன்னம்பிக்கையோட தயாரா இருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க பேரண்ட்ஸோட ரோல். இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இதுல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். வெரி 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 டிஃபிகல்ட் ஸ்டேஜ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் லைக் அ பீரியட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவோம். தேர் நாட் கிட்ஸ், தேர் நாட் அடல்ட், தேர் இன் பிட்வீன் 11 to 18 years of age. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு இருக்கும். நான் வந்து குழந்தைய நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா கோவப்படுவாங்க, நான் அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு என்னன்னு சொல்லுவாங்க, இது வந்து 11 பருவம், ஒரு வந்து அந்த மாதிரி ஒரு டீனேஜ் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் தான் யார், ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற ஒரு கிரைசிஸ்ல இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல தான் அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு மாதிரி மேக்கப் போட்டுட்டு நான் இப்படியா இருப்பேனா, திடீர்னு ஹேர் ஸ்டைல் அப்படி மாத்திட்டு வந்துட்டு வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ திடீர்னு நான் வந்து கிட்டார் கிளாஸ் போறேன் பாருங்க, திடீர்னு வந்து அது வேண்டாம் எனக்கு டான்ஸ் கிளாஸ் போகணும். ஸோ தெல் பி வெரி கன்ஃபியூஸ்ட். இந்த ஸ்டேஜ்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து பேரண்டிங்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா இந்த நேரத்தை வந்து அவங்க சரியா ரிசால்வ் பண்ணுனா ரோல் கன்ஃபியூஷன் வந்து ஈவன் நான் என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல 30-35 ஏஜ்ல கூட ஹூ ஆம் ஐ, எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்ற விஷயம் தெரியாம இன்னைக்கு நிறைய மென் அண்ட் உமன் சஃபர் பண்றாங்க. இந்த ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவும் கண்டிப்பா இருந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லாம அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க சரியான பாதையில கைடன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஐடென்டி கிரைசிஸ் ரிசால்வ் ஆகி தெளிவா நம்ம யாரு, நம்மளோட ஜெண்டர் ஐடென்டிட்டி எல்லாமே இங்கதான் டெவலப் ஆகும். நான் ஒரு ஆணா பெண்ணா, அதுக்கு ஒரு கடமை என்ன, ரிலீஜியஸா என்னோட கடமை என்ன, இந்த சமுதாயத்துல என்னுடைய ரோல் என்ன, எல்லாமே அவங்க புரிஞ்சு கொள்ற வயசு. ஸோ அந்த வயசுல வந்து நம்ம சரியா அவங்களை கைட் பண்ணி கொண்டு வந்துட்டா அவங்க ரிசால்வ் ஆகி ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான பர்சனா ஃபியூச்சர்ல இருப்பாங்க, ரொம்ப தெளிவான ஒரு பர்சனா இருப்பாங்க. இங்க ரிசால்வ் ஆகாத குழந்தைங்க தான் ஃபியூச்சர்ல வந்து ஐடென்டி ப்ராப்ளத்துல ஒரு கிளாஸ் போவாங்க, அதுல டிஸ்கண்டினியூ பண்றது, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதையும் அப்படியே பாதியில விட்டு வந்துருது. இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டு கிட்டா இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து சுத்தமா நீ என்னன்னாலும் பண்ணுன்னு சொல்லி கையை கழுவி விடாம, அதே நேரத்துல வந்து நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு உடனே ஸ்டாப் பண்ணாம அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து எது பாதுகாப்பான விஷயம் எது பாதுகாப்பற்ற விஷயம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்து சொல்லும் போது இந்த ஸ்டேஜை வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எரிக்சனோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேஜஸ் இந்த மூலமா வந்து எப்படி எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன் கொடுக்கும் போது உங்க குழந்தைங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஹெல்த்தியா அந்த மாதிரி வர முடியுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து முக்கியமா வந்து டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி இப்போ பேரண்ட்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா, என் குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறான், என்னோட டீனேஜ் குள்ள வந்து கோவப்படுறாங்க, என்னோட பேச்சை கேட்கறதே கிடையாது, நெட் அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம நிறைய பேரண்ட்ஸ் மத்தியில இருக்கு. இன்னைக்கு பேரண்ட்ஸும் ரொம்ப பிஸியா இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க, COVID-19 சிச்சுவேஷனால இன்னுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸஸ், சில குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இன்னும் ஆரம்பிக்காம இவ்வளோ நேரம் இருக்கு, அந்த நேரத்தை எப்படி யூஸ் பண்றது தெரியாம நிறைய வேஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து எந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் மெத்தட்ஸ் எடுத்துக்கணும். டிசிப்ளின் அப்படின்னாலே பேரண்ட்ஸ்க்கு முதல்ல மைண்ட்ல என்ன வரும்னா ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறது இல்லை திட்டுறது, அதுதான். ஆனா உண்மை அப்படி கிடையாது. அதை தவிர உளவியல் ரீதியா நிறைய டிசிப்ளின் மெத்தட்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க குழந்தை எந்த மாதிரியான குழந்தை இருந்தாலும் நல்ல குணமும் இருக்கும், ஒரு நாட்டியான குணமும் இருக்கதான் செய்யும், யார் எடுத்துக்கிட்டாலும் நீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதுல நல்ல குணத்தை பார்த்து அதை என்கரேஜ் பண்ணணும். நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், பட் கெட்டதை இக்னோர் பண்ணுங்க, நல்ல விஷயத்த என்கரேஜ் பண்ணுங்க. சப்போஸ் உங்க குழந்தை தப்பி தவறி வந்து கரெக்டா ஒரு டயத்துக்கு ஹோம்ஒர்க் முடிச்ச உடனே கோ இம்மிடியட்லி கேட்ச் தம் அண்ட் டெல் தம் தட் யூ டன் அ கிரேட் ஜாப். ஓகே, இம்மிடியட்டா அது கொடுக்கணும். அது நாளைக்கு போய் சொல்றதுனால எந்த பலனும் கிடையாது. உடனடியாக உங்க குழந்தையோட நல்ல செயல்பாடுகள் வந்து என்கரேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கேட்ச் தம் when they are doing a right thing immediately. எப்படி நம்ம தப்ப உடனே சுத்தி காட்ட தோணுதோ அதே மாதிரி அவங்க சரியா செஞ்சாலும் நம்ம நேரம் we take it for granted. பட் அதே நேரத்துல நான் வந்து எல்லாத்துக்கும் பிரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, முக்கியமான விஷயங்களுக்கு கரெக்டா அவங்களை என்கரேஜ் பண்ணீங்கன்னா அந்த பிஹேவியர் திரும்ப திரும்ப கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். டிஸ்கரேஜ் பேட் பிஹேவியர் அப்படின்னாக்க, இப்போ ஒரு சின்ன குழந்தையெல்லாம் எடுத்துக்கலாம், கையில வந்து குக்கீஸ் நிறைய வச்சுட்டு இருக்கு, ஒன்னொன்னா கீழே போட்டுட்டு இருக்கோம், வேணும்னே உங்க அட்டென்ஷனுக்காக கூட நிறைய குழந்தைகள் அப்படி பண்ணும். குழந்தைங்களுக்கு முக்கியமா என்ன வேணும்னாங்க உங்களுடைய லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எல்லா வயசுலயும் கிட்டத்தட்ட 17-18 வயசு வரையுமே பெற்றோர்கள் நம்மளை புரிஞ்சுக்கணும், பெற்றோர்கள் நம்ம கிட்ட அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கணும், இவ்வளவுதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க நெகட்டிவ் ஸ்ட்ரோக் எடுத்துக்கிறதுக்கு கூட ரெடியா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப டெம்பர் டான்ட்ரம்ஸ் பண்றது, கத்துறது அண்ட் பேட் பிஹேவியர்ல ஈடுபடுறது, வேணும்னே தங்கச்சி தம்பியை போய் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க அதை டிஸ்கரேஜ் பண்ணணும், அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஹவு டு வி டிஸ்கரேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஸ்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போ வந்து இக்னோர் பண்றதுன்றது பெஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விஷயத்த போய் உடனே கூப்பிட்டு ஏன் அப்படி பண்ண அப்படின்னா அட்லீஸ்ட் இதுக்காக அம்மா கவனிக்கிறாங்களேன்ட்டு திரும்பி அந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் இக்னோர் தட் பிஹேவியர். அது தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கிறது பெட்டர். ரொம்ப உங்க அட்டென்ஷன் எடுக்க வரும்போது மட்டும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க இப்போ ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, உங்க குழந்தை வந்து அங்க எனக்கு கிண்டர் ஜாய் சாக்லேட் தான் வேணும், அது வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்க இஷ்டம் இல்லை, அது வந்து ஹெல்த்தி கிடையாது அண்ட் யூ டோன்ட் ஹேவ் இனஃப் மணி, வாட் எவர் குட் பி த ரீசன் இருக்கலாம். பட் அந்த குழந்தை அடம் பிடிக்குது அப்படின்ற போது இதை வந்து ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மாதிரி வந்து இதுல வந்து அணுகுவாங்க. சில பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, என் குழந்தை கத்தி கூப்பாடு போடுது, எல்லாரையும் வந்து அசிங்கப்படுத்துது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வாங்கி கொடுத்துருவோம், வாங்கி கொடுத்தோன்னே குழந்தையோட அழுக மேஜிக்கலா அமைதியாயிடும். சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ வந்து என்ன வேணா கத்து, நான் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்த கத்த அழ விட்டுட்டு அப்படியே தரத்துலன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதையும் பண்ணுவாங்க. சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, they'll bend down to the kids, say no, I cannot get you this for so and so reason. அப்பவும் குழந்தை வந்து அழுகையை நிறுத்தாது. பட் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் 3 வயசுக்கு மேலேயே பிள்ளைங்களுக்கு வந்து புரியும், நம்ம சொல்ற ரீசனிங் அவுட் they will understand. So all you have to do is tell them, இந்த மாதிரி ரீசன்னாலமா எனக்கு வந்து இப்போ பல்லு ப்ராப்ளம் வந்து பல்லு சொத்த ப்ராப்ளம் வந்துடும்,
ஒரு கேவிட்டி இஷ்யூஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம வந்து அப்பா இன்னைக்கு இவ்வளவு பணம் தான் கொண்டு வந்திருக்கேன், ரியலா நீங்க சொன்னாதான் பெஸ்ட். இன்னைக்கு போய் சொல்றது மூலமா நாளைக்கு அந்த குழந்தை கண்டுபிடிச்சா அவங்க மேல ட்ரஸ்ட் போயிடும். ஸோ ரியல் ரீசன் சொல்லுங்க. அப்பவும் குழந்தைங்க வந்து கத்துவாங்க தான், அழுவாங்க தான், பட் பி கன்சிஸ்டன்ட் இன் யோர் பிஹேவியர். கண்டிப்பா அந்த குழந்தையோட அழுகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அப்புறம் 1 or 2 days கழிச்சு திரும்பி நீங்க அந்த கவுண்டர் போகும்போது குழந்தை வந்து அழாம தெளிவா தனக்கு வேண்டியதை கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடும். இதை நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கிறது மூலமா தான் அட்டைன் பண்ண முடியும். ரூல்ஸ். இப்போ ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் நம்மளுக்கு, அதே மாதிரி தாங்க ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு சின்ன கவர்மெண்ட் தான். அதுல வந்து இஷ்டத்துக்கு ரூல்ஸே இல்லை அப்படின்னாலும் குழந்தைங்க கண்டிப்பா நம்ம கட்டுப்பாட்டுல இருக்க மாட்டாங்க. ஓவர் ரூல்ஸ் போட்டாலும் ப்ராப்ளம். கண்டிப்பாக ரூல்ஸ் வந்து இருக்கணும். ஒரு மிதமான ரூல்ஸ், எது சரி எது தவறுங்கிறது முதல்ல பெற்றோர்கள் நீங்க தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ரூல்ஸை போடணும். அப்படி ஒரு ரூல்ஸை நீங்க வந்து இது பண்ணும்போது அந்த ரூல்ஸை வந்து குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணிக்கணும். அந்த ரூல்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ரூல்ஸ் தான் உங்களுக்கு புரியும். நைட் வந்து ஒரு 10 o'clock நீ படுத்துடணும், காலையில ஸ்கூலுக்கு எழுந்துக்கிறதுக்கு 6 o'clock 7 o'clock எழுந்துக்கணும்னா நைட் 10 o'clock இது பண்ணணுன்றது ரூல்ஸ். இங்க என்ன நீங்க செய்யணும்னா குழந்தைகிட்ட வந்து நீ வந்து நைட்டுக்கு வந்து சீக்கிரம் படுக்கணும். நீ சொல்லு எத்தனை மணிக்கு படுக்கிற, நீயே சொல்லு. லெட் தி சைல்ட் டெல் ஐ வில் ஸ்லீப் பை 10:30 or 10 o'clock. அப்போ வந்து நீங்க சொல்லுங்க இதனால ஒரு 1/2 hour முன்னாடி பண்ணிக்கலாமா, இல்லைன்னா உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல போது கூட்டு முயற்சியா நம்ம டிசிஷன் எடுக்க போது அந்த டிசிஷனை அந்த குழந்தை ஓன் பண்ணும். இதே இது நீங்க கூப்பிட்டு நீ 10 மணிக்கு தூங்குற, காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிற, நீங்க ரூல்ஸ் மட்டும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா பண்ணக்கூடிய நீங்க ஊர்ல இல்லைனாலோ இல்ல நீங்க மொபைல் நோண்டிட்டு இருந்தாலும் அந்த குழந்தை கண்டிப்பா வேற விஷயம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ த சைல்ட் ஹேஸ் டு ஓன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட்ஸ் ஆக்ஷன்ஸ். அதனாலதான் அந்த ரூல்ஸை பில்ட் பண்ணும்போது குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, டீச் நேச்சுரல் கான்சிக்வன்சஸ். அதாவது இந்த விஷயம் நடந்தா தட் இஸ் அ கான்சிக்வன்சஸ். இப்போ நெருப்பு அப்படிங்கிறது ஒரு கேண்டில் இருக்கு. எத்தனை பேர் கேண்டிலை தொட்டு அது சுடும் நம்ம கத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரியும் நெருப்பு தொட்டா சுடும் அப்படிங்கிறது வந்து மற்றவங்க தொட்டு பார்த்துருக்கோம், இல்லைன்னா டிவியில பார்த்துருக்கலாம், இல்ல வந்து நம்மளே கூட அதை அது பண்ணிருக்கலாம். ஸோ இது பண்ணா இது ஆகும், இப்படி பண்ணா இப்படி வரும் அப்படிங்கிற கான்சிக்வன்சஸ் வந்து குழந்தை தானா கத்துக்கிறதுக்கு நம்ம ஏதுவா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீ எதிர்த்து அம்மா அப்பா கிட்ட பேசினீங்கன்னா நாளைக்கு இந்த ப்ரிவிலேஜ் உனக்கு கிடையாது, இதுதான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து கான்சிக்வன்சஸ் வந்து இது நீங்க போடுறது. ஆனா நேச்சுரல் கான்சிக்வன்சஸ்னா என்ன அப்படின்னாக்க இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குக்கீஸை சாப்பிட்டுட்டு கீழே கொட்டிக்கிட்டே இருக்குது அந்த குழந்தை. இதை நம்மளும் கண்டுக்கலன்னா கொஞ்ச நேரத்துல எல்லா குக்கீஸும் கீழே வந்து குழந்தைக்கு கண்டிப்பா கிடைக்காது பிஸ்கெட். ஸோ அப்போ குழந்தை என்ன கத்துக்கும், நம்ம இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம், நான் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த குழந்தை தானாவே கத்துக்குது உங்களோட இன்டர்வென்ஷன் இல்லாம. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலா கத்துக்கிறதுக்கு வந்து நீங்க உதவலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது இக்னோர். சில நேரங்கள்ல இக்னோர் மாதிரி ஒரு அருமையான விஷயம் கிடையாது, பட் பெற்றோர்களுக்கு இதுக்குன்னே ஒரு தனியான ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இக்னோர் பண்றதுக்கு. நீங்க என்ன ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க இக்னோர்னு, அவன் போடுற தாளம் டெம்பர் டேண்ட்ரம்ஸ் எல்லாம் கேட்க முடியாதுங்க அப்படின்னு. பட் நல்லா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் இன்டென்ஷனலா தாங்க செய்யும். திடீர்னு எப்படி எங்க இருந்து அழுக வரும், திடீர்னு நீங்க கொடுத்தோடனே அழுக எங்க இருந்தாம ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க, அழுதால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லேர்னிங்கை வந்து சின்ன வயசுல இருந்து கத்துக்கிறாங்க. இப்போ ஒரு அம்மா வந்து வீட்டுக்கு குக் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப வந்து என்ன பண்றாங்க, குக் பண்றாங்க, அம்மா பிஸியா இருக்காங்க, இந்த நேரத்துல நம்ம இதை கேட்டா இது நமக்கு கிடைக்கும்ட்டு மேனிபுலேட் கூட குழந்தைங்க பண்றது உண்டு. எனக்கு இது வேணும், டிவியை வந்து போடுன்னா சரி வேற வழி இல்லை, மொபைல் போனை கொடுத்து நம்ம வாட்டி நீங்க கிச்சனுக்கு வந்துருவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த குழந்தை வந்து கத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து நான் என்ன நீ கத்தி அழுதாலும் ஐ வில் நாட் கிவ் இட் அப்படிங்கிறதுல நீங்க ஸ்டேபிளா இருந்துட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா கத்தி அழுதாலும் என் அம்மா கிட்ட இது கிடைக்காது அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு பதிகிற அளவுக்கு நீங்க தெளிவா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைம் அவுட் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்கு டிசிப்ளின்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ நம்மளுக்கே ரொம்ப அதிகமா கோவம் வந்ததுன்னா அந்த இடத்த விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ அப்பதான் நம்மளுடைய கோவங்கள் குறையும். அதே மாதிரி தாங்க குழந்தை வந்து ஏதாவது வந்து ரொம்ப அதிகமா கத்துறாங்க, திட்டுறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா டைம் அவுட் ஃபார் யூ கிரவுண்டட் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படின்னா ஒரு 8 வயசு குழையா இருந்தா 8 வயசுக்கு வந்து நீ 8 நிமிஷத்துக்கு வந்து நீ வந்து தனியா இருக்கணும். உனக்கு வந்து யார் கூட பேசுறதுக்கு அனுமதி கிடையாது, எதை கூட நீ விளையாடக்கூடாது. 8 minutes you are alone. It's not that shutting door and locking the child எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஸ்கூல்ல கூட இதை நீங்க பண்ணலாம். இப்போ வெளியில வந்து நிக்கிறதுனா அவங்க ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ தட்ஸ் நாட் அ டைம் அவுட். அவங்களுக்கு வந்து எங்கேயுமே பேசாம அமைதியா வச்சுக்கணும் அந்த நிமிஷங்கள். ஐயோ இந்த டைம் அவுட்டுக்கு பயந்துக்கிட்டே நெக்ஸ்ட் டைம் இந்த குழந்தைங்க தப்பு பண்ணாத அளவுக்கு அந்த டைம் அவுட் இஸ் ஒர்க்கிங் வண்டர்ஸ். ரிசர்ச் பேஸ்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குழந்தைகிட்டே வந்து இப்போ 3 வயசுக்கு மேல இருக்க குழந்தைகிட்டே நம்ம கேட்கலாம், நீ டைம் அவுட் போ, எப்போ உன்னோட கோபம் குறைஞ்சி நீ நிதானமாகறியோ அப்பதான் நீ திரும்பி இந்த இடத்துக்கு வரணும். ஸோ அந்த கோபம் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான். ஒன்ஸ் யூ கிவ் அ டைம் அவுட்
இந்த குழந்தைக்கு வந்து நம்ம திரும்பி அந்த நிலைமைக்கு வந்துடும். ஐயோ இந்த ஒரு தடவை நான் பண்ணனா எங்க அம்மா அப்பா டைம் அவுட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த தப்பை பண்ணாமே இருக்கும். தனியா போயிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும். இந்த மாதிரி 10 நிமிஷம் சும்மாவே இருக்கும்போது they will come back to their senses. அப்புறம் திரும்பி பேசும்போது அவங்கள வந்து நம்மளால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த கிடைச்ச டைம்ல வந்து ஐ டோல்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ். இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ நோ த பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ். ஃபாலோ பண்ணலைன்னா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா யூ வில் see your child getting more control. எப்படின்னா குழந்தை நம்ம நினைப்போம் குழந்தைங்களுக்கு எங்க டிசிப்ளின் பிடிக்கும்னாலும் நிஜம் என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து they need some structure. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பவுண்டரிஸ் கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவு இருக்கும். இல்லை குழந்தைக்கே இன்னைக்கு நம்ம தூங்கணும் கூட தூங்கக்கூடாதா, எப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா. ஸோ இந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் இந்த பவுண்டரி செட் பண்றது இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் முயற்சி எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு ஒரு தெளிவு தன்னம்பிக்கை ஒரு தன்னாலே ஒரு சுய கட்டுப்பாடு எல்லாம் வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பொறுமையும் நிதானமும் லவ் இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஒரு நாள் நான் பண்ணிட்டேன் மேம், நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் வந்து குழந்தை வந்து நல்ல விஷயம் பண்ணிச்சா நான் சாக்லேட் கொடுத்தேன், அப்புறம் வந்து ஒரு கெட்ட விஷயம் பண்ணிச்சா நான் வந்து குழந்தை இன்னைக்கு வந்து டிவி பார்க்க கூட பண்ணிட்டேன், இதை நான் 2 நாள் பண்ணேன் வீக்ல அப்படின்னா நடக்காது. இதை நீங்க டெய்லியுமே கன்சிஸ்டண்டா செஞ்சாதான் 21 நாளாவது கன்சிஸ்டண்டா செஞ்சாதான் அந்த குழந்தைக்கு புரியும். ஓகே இப்படி பண்ணா எங்க அம்மா இப்படி செய்வாங்க அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு பதியணும். அப்படின்னா நீங்க இதை தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் விட்டாலாம் கண்டிப்பா அந்த குழந்தை ஈஸியா அந்த கேப்ல போயிட்டே இருக்கும். இப்ப நீங்க ஹெல்மெட்டே போட்டு போறீங்க, ஒரு நாள் டிராபிக் போலீஸ் பிடிக்கிறாங்க, இன்னொரு நாள் வந்து பிடிக்கலாம் நீங்க போடாததுக்கு. எத்தனை பேர் ஹெல்மெட் போடுவாங்க? டெய்லியும் பிடிக்கிறாருன்னா நம்ம போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ பி கன்சிஸ்டன்ட். ஸோ லாஸ்ட்லி உங்க ரோல்ஸ் என்ன? இப்போ டீச்சர்ஸா இருக்கட்டும் பேரண்ட்ஸா இருக்கட்டும் குழந்தை வளர்ப்புல இது வரைக்குமே நம்ம அவங்களுடைய ரோல்ஸை பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலா சம்மரி பண்றதுக்கு என்னென்னலாம் பேரண்ட்ஸ் பண்ணா உங்க குழந்தை வந்து நம்ம ஈஸியா வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் whoever is listening can let it be a mom, dad, take care of yourself. நீங்க நல்லா இருந்தாதான் நீங்க குழந்தை பார்த்துக்க முடியும். இது டீச்சர்ஸா இருந்தாலுமே நீங்க நல்லா இருந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தாதான் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும். இது எல்லாருமே நம்ம உணர்ந்திருக்கோம் ஒரு கட்டத்துல. உங்க மூட் நல்லா இருக்கும் போது நீங்க குழந்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பிஹேவ் பண்ணுவாங்க, ஜாலியா உங்க கூட பேசுவாங்க. நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வரும்போதே மூட் ஆஃப்ல வந்தீங்க, இல்ல நீங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையில போது இருந்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி நீங்க உங்க வெல்பீயிங் அண்ட் யுவர் மென்டல் வெல்பீயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய மனநல பிரச்சனைகள் இருக்கிற பெற்றோர்களோட குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஹெல்த். அதை நம்ம இப்போ சொல்லதான் முடியும், நம்ம விரிவாக பார்க்க முடியாது. பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் சைல்டுஹுட். உங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது அதை பார்க்க வேண்டியது ரொம்பவும் முக்கியங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தான் குழந்தையா எப்படி வளர்க்கப்பட்டோமோ அந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியாமையே தன்னோட குழந்தைக்கு வந்து அதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசுல என்னால மெடல் எடுக்க முடியல, நான் சின்ன வயசுல என்னால ஸ்விம்மிங் பண்ண முடியல, ஸோ இதெல்லாம் என் குழந்தை பண்ணணும்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனை குழந்தை மேல திணிக்கிறது. இது ரொம்ப தவறு இல்லையா? நீங்க உங்களுடைய சட்டை சைஸை போய் குழந்தைக்கு போட முடியாது. ஸோ குழந்தைங்களுக்குன்னு என்ன பிளஸ் என்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிறது எவ்ரி மேனேஜர் நோஸ் த பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் தேர் எம்ப்ளாயீஸ் their team members. Similarly, a parent should know what is the strengths and what is the weakness of your kids. உங்க குழந்தைக்கு ஒருவேளை வந்து மேக்ஸ்ல சுட்டு போட்டாலும் 70 மார்க் தான் வருதுன்னா என் குழந்தை இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா அது எந்த விதத்துலங்க? அப்ப எங்க இருந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வருது? உங்களுடைய சைல்ட்ஹுட்டா? ஒருவேளை உங்களை உங்க பேரண்ட்ஸ் இப்படி வளர்த்தாங்களா? நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க பதட்டமா இருக்கீங்களா? இதுல வந்து இன்னும் அன்பார்ச்சுனேட் சைடு என்னன்னா, நான் என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறேன், சின்ன வயசுல அபியூஸ் ஆன ஒரு அம்மாவா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் ப்ரொடெக்டிவா குழந்தைய வளர்ப்பாங்க. ஸோ அதனாலே குழந்தைகள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் சைல்ட்ஹுட். உங்க சின்ன வயசுல என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அதை உங்க குழந்தைங்க மேல நீங்க பதியாம கரெக்டா ஹெல்த்தியா வளர்க்க முடியும். ஸோ அதை பற்றி நீங்க கண்டிப்பா நிறைய நேரம் யோசிக்கணும், அதை சரி பண்ணணும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இட்ஸ் ரோல் மாடல். நீங்க தான் ரோல் மாடல். குழந்தை சின்ன வயசுல இருந்தே யாரை பார்த்து வளர்றாங்க? மிரரிங். நான் கேட்பேன், ஒரு குழந்தை ரொம்ப கோவப்படுறாங்க, கோவப்பட்டு அப்படியே அந்த செவுத்துல போட்டு உடைக்கிற செல்போனை கூட அப்படின்னு கேட்ட போது இது எங்க இருந்து கத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்லுவாங்க, நான் கூட இப்படிதான் பண்ணேன். ஸோ எங்க இருந்து வருது? ஒண்ணு பேரண்டிங், இல்லைன்னா வந்து சோஷியலைசிங். ஒன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருக்கலாம், அந்த சான்ஸ் ஆஃப் வெரி ஸ்லிம். இன்னொன்னு என்ன பண்ணிருக்கலாம், நம்மளுடைய மீடியா, அங்க இருந்து தான் பிள்ளைங்க பாதி கத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கணும். நிறைய சோஷியலைஸ் பண்ணி என்னதான் பிள்ளைங்க கத்துக்கிட்டாலும் நம்மளோட வேர் எங்க இருக்கு? குடும்பத்துல இருக்கு. அந்த குடும்பத்துல நீங்க நல்ல ரோல் மாடலா இருக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பா ஒருபோதும் தப்பி போக மாட்டார்கள். அந்த நம்பிக்கை நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அப்படி நடந்துக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி நடந்துக்க முடியலன்னா நீங்க உங்களை மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. இது வந்து ஈஸியா சொல்லலாம்,
பட் உங்க பிள்ளைங்க நல்லா வளரணும்னு நினைச்சீங்கன்னா parenting is not a fun, it's not a easy thing. It requires lot of compromise, lot of sacrifice, and it's a great thing to do. So it has got a fulfilling outcome also. அதனால இந்த விஷயத்தை மனசுல வச்சு நம்ம பண்ணணும். ஸோ இந்த நேரத்துல நான் இவ்வளவுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். இதை நீங்க நிறைய ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உங்களுடைய கோபம், உங்களுடைய எமோஷன்ஸ், நீங்க எப்படி ஆங்கர் மேனேஜ் பண்றீங்க, இதெல்லாம் உங்க குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ பி a better role model. வெரி இம்பார்ட்டன்ட் செல்ஃப் டிசிப்ளின். இப்போ வந்து ஒருத்தங்க நான் லேட்டா தூங்குறது தான் என் பழக்கம், 2 மணிக்கு தான் நான் தூங்குவேன், காலையில வந்து நான் 8 மணி வரையும் தூங்குவேன் அப்படின்னு ஒரு அம்மாவோ அப்பாவோ சொன்னா, ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் த சேம் திங் இன் யுவர் கிட்ஸ் அகைன். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது உங்க லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கணும். காலையில வந்து நான் கரெக்டா வந்து டயத்துக்கு எழுந்துக்கிறது, 6 to 8 மணி நேரம் தூக்கம், அது மட்டும் இல்லாம சரியான நேரத்துக்கு உணவு சாப்பிடுறது, மிதமான பயிற்சி, உடற்பயிற்சி, செல்ஃப் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கா முதல்ல அப்படிங்கறத நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த விஷயம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைங்களும் இதை பார்த்து, அதாவது ஒரே பெற்றோர்கள் மட்டும் இருக்கக்கூடாது, 2 பேருமே இதை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா எல்லாருக்கும் ப்ளஷர் பிரின்சிபிள் தான் பிடிக்கும். நான் ஈஸியா அந்த அப்பா ஃபாலோ பண்றாங்க, நான் அம்மா ஃபாலோ பண்ணேன், நான் அம்மா பின்னாடி போயிடுறேன் அப்படின்னு தான் போவாங்க பிள்ளைங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து 2 பேரும் உடனே நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்கண்டிஷனல் லவ், இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ். இப்போ மார்க் வாங்கிட்டு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா கொஞ்சிறது, என்னுடைய மெடல் வாங்கிட்டு வந்தோடனே ஆஹா ஒவ்வொரு பிள்ளைங்களை பத்தி பேசுறது, இது தப்பு இல்லை. பட் அதே நேரத்துல உங்க குழந்தை வந்து ஒரு விஷயத்துல வந்து முயற்சி எடுத்து தோற்றாலும் அன்னைக்கும் குழந்தைய அரவணைங்க. நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது விட்டதை வாங்கிடு, எப்படியாவது அந்த 99 வாங்கிடுன்னு சொல்றதோட, இவ்வளவு முயற்சி போட்டு நீ 90 வாங்கிட்டமா, வெரி குட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த குழந்தையோட தன்னம்பிக்கை எங்கேயோ போயிடும். ஸோ குழந்தை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மார்க் விஷயத்துக்கு பாராட்டும் போதும், இல்ல அவங்களோட அழகுக்கு பாராட்டும் போதும், அவங்களோட திறமைக்கு பாராட்டும் போதும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்னவா ஏத்துக்கிறதுக்கு இவங்க ரெடியா இல்லை, நான் இதெல்லாம் செஞ்சாதான் பீப்புள் வில் அக்செப்ட்னு சொல்லிட்டு அவங்க தன்னம்பிக்கை ரொம்பவும் குறைய ஆரம்பிச்சு. ஸோ உங்க குழந்தை தன்னம்பிக்கைசாலியாகதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற பெரிய வரமே. அந்த தன்னம்பிக்கைசாலியா அவங்க வரணும்னா அவங்களுக்கு வந்து எதையும் எதிர்பாராத ஒரு அன்பை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஒரு தாய்மையோட ஒரு விஷயம், ஒரு தந்தையோட ஒரு விஷயமும் அதுதாங்க. ஸோ கண்டிப்பா கண்டிக்கலாம், அவங்களை திட்டலாம், அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை. பட் கிவ் தம், எதா இருந்தாலும் என் பிள்ளை தான் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ற தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு வந்து முக்கியமானது, பொலைட்டா இருக்கணும், அதே நேரத்துல ஃபோமா இருக்கணும். ரொம்பவும் அன்பா இருக்கிற, ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவா அடிச்சு விளையாடலாம், இப்படிலாம் நீங்க ரொம்பவும் பொலைட்டா போயிட்டீங்கன்னா குழந்தைங்க உங்க தலைக்கு மேல ஏறி உட்காந்துப்பாங்க. அதே மாதிரி ரொம்பவும் நான் ஃபேமா இருக்க போறேன், என் குழந்தை பக்கத்துல நான் அங்க சைடு சத்தம் கேட்டாலே என் குழந்தை வந்து இங்க அமைதியாயிடணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க குழந்தைங்க இந்த சந்தோஷ சுப்ரமணிய படத்துல வர மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ பொலைட்டாவும் இருக்கணும், ஃபேமா இருக்கணும். இந்த மிக்ஸ் அண்ட் காம்பினேஷன் இஸ் ரேர். ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் பேரண்டிங் இஸ் ஆர்ட். எல்லாருக்கும் இது வராது, இட்ஸ் அ ஸ்கில். ஸோ அந்த டைம்லலாம், அந்த காலத்துலலாம் யாருமே உட்கார்ந்து இந்த மாதிரி பேரண்டிங் பண்ணலை. இப்போ ஏன் இது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுதுன்னா, அப்போ அவங்கவுங்களா வளர்ந்தாங்க, அதுக்குன்னு சொல்லி எல்லாரும் ஆரோக்கியமா தான் வளர்ந்தாங்க அப்படின்னா கிடையாது. நிறைய ஆரோக்கியமற்ற சூழல் இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது முக்கியம். சேஃப்டி அண்ட் வார்ம்த், இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுங்க, ஒரு அன்பை கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்க குழந்தைங்க வந்து ஒரு ரூல்ஸ் செட் பண்றது எல்லாத்துலயும் ரொம்ப டைட்டா போட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு ரொம்ப செட் பண்ண வேண்டியதில்லை. அது முக்கியமா டீனேஜ் பருவத்துல வந்து அவங்கள ரிபல் பண்ணி எதிர்த்து பேசுவாங்க. அப்ப நம்ம அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா அவங்க ஹெல்த்துக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, அவங்களோட ஒழுக்கத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அங்கெல்லாம் நீங்க ரூல்ஸ் கரெக்டா போடுங்க. பட் மிச்ச விஷயங்கள், என்னோட சின்ன வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டு, அதெல்லாம் என் வீட்டுல கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா அதர பழசுல இருக்காங்க அப்பா அம்மான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம போயிட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் மாறி ரூல்ஸை கரெக்டா போட்டீங்கன்னா குழந்தைங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டாக் அண்ட் லிசன், வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேரண்ட்ஸ், வந்து லிசன் பண்றதுன்றது கிடையாது. லிசனிங் வந்து வண்டர்ஃபுல் திங்ஸ், இட்ஸ் அ ஸ்கில். ஒரு குழந்தை வந்து நீங்க முக்கியமா 3 நேரம் நாங்க சொல்லுவோம். காலையில குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும், ஸ்கூல்ல இருந்து வந்த உடனேயும், நைட்டு படுக்க வைக்கும் போதும் 3 நேரம் மட்டும் குழந்தைங்களுக்கு உங்களுடைய அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுங்க. அப்புறம் பாருங்க குழந்தையோடைய வளர்ப்பு வந்து ரொம்பவும் ஈஸியா இருக்கும். பட் நீங்க அப்படி கொடுக்கல அப்படின்னாக்க உங்களுடைய 5-6 மணி நேரத்தை குழந்தைங்க எடுத்துரும் அழுது. அது தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி டைம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம குழந்தைய லிசன் பண்ணுங்க, உட்காந்து. ஈவன் டீனேஜ் குழந்தைங்க கூட தான் பெற்றோர்கள்கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நீங்க கையில மொபைல் போனோ இல்ல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதோ இல்லைன்னா லேப்டாப் திறந்து வச்சு பேசிட்டு இருந்தா they will not come near you. So talk and listen is very important. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உங்க சாய்ஸஸை வந்து டெவலப் பண்ணுங்க. இப்போ நிறைய பெற்றோர்களுக்கு எரிச்சலாவே இருக்கும். நீங்க ஒரு அழகான ஃப்ராக் எடுத்திருப்பீங்க, நீங்க ஒரு அழகான கலர் ஷர்ட் எடுத்திருப்பீங்க, பட் உங்க குழந்தை என்ன சொல்லும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு உங்களை பொறுத்தவரை ஒரு அசிங்கமான ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து நிற்கும். உங்களுக்கு எரிச்சல் எவ்வளவு வந்தாலும் பட் டெல் தம் இட் இஸ் ஓகே, லெட் தம் மேக் சம் சாய்ஸஸ். இன்னைக்கு நீங்க சாய்ஸ் மேக் பண்ணீங்கன்னா நாளைக்கு பெரிய பெரிய சாய்ஸஸ்லாம் அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க.
அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களும் ஒரு அடல்ட்டாக போற ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ கிவ் தம் சம் சாய்ஸஸ், லெட் தம் சூஸ். ஆக்டிவிட்டிஸ், இப்போ இந்த COVID-19 சுச்சுவேஷனால ஒரு குட் திங் என்னன்னா எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து குவாலிட்டி மட்டும் இல்லாமல் குவான்டிட்டி டைமும் நிறையா இருக்குங்கிறதுனால ஒரு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இல்லை கார்டனிங் பண்ணுறது, இல்லை ஒன்றா உட்காந்து டிவி பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சேரும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் வரதை நம்ம பார்க்க முடியும். எல்லாருக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குழந்தை வந்து ஒரு வேளை அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 90 மார்க்ஸ் எடுத்துட்டு உங்கள் குழந்தையோட கெப்பாசிட்டி, ஆனால் அந்த குழந்தை 60 தான் வாங்குறான் அப்படின்னா நீங்கள் 95 வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் 85 to 90, 90 அது 90 கெப்பாசிட்டினா அது வரைக்கும் நீங்கள் புஷ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தை எவ்வளோ கேப்பபிள் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க தோத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது கூட நீங்கள் தான் எடுத்து அணைக்கணும். அவங்க விழுந்துட்டாங்கன்னா ஐயோ நீயே கஷ்டப்படு சாகுன்னு சொல்லாமல் கண்டிப்பாக எடுத்து அணைச்சிக்கணும். பரவாயில்ல, நல்லா பண்ணலாம், தட்டி கொடுக்கணும். அதே நேரத்தில் 60 மார்க் வாங்கிட்டு வந்தா ஏன் இவ்வளோ வாங்குற, நீ உன்னால கேப்பபிள் இருக்கு, நீ இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு அவங்கள தட்டி கொடுக்க, அவங்கள சேலஞ்ச் பண்ணி அவங்களுடைய என்ன கெப்பாசிட்டி அதிகமோ அதை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அவங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுல நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்க, குழந்தை பாட்டுக்கு உள்ள போய் கதவு போட்டிக்கிற மீடியா தான் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் பண்ணுற தப்பு இருக்கு. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இங்கே கொடுக்குறோம்? குழந்தை சாப்பிட்டோடனே பிளேட்டை கொண்டு போய் வைக்கிறாங்களா, இல்லை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் துணி மடிச்சு தராங்களா? இதெல்லாம் வந்து பாவம், குழந்தை பாவம், இப்போதான் சந்தோஷமா இருக்க வேண்டிய காலம், நான் தான் கஷ்டப்பட்டேங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வராது. ரெஸ்பான்சிபிலிட்டினால அவங்க துன்புறுத்தணும் கிடையாது, அவங்க ஃபியூச்சருக்கு நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு தெம். குவாலிட்டி டைம், அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த 3 வேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு பெற்றோர்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நேரம் உட்காந்து உங்கள் குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட குவாலிட்டி டைம் கொடுங்க, அவங்கள மானிட்டர் பண்ணுங்க, அன்பையும் கொடுங்க. அதே நேரத்தில் கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக சமன்பட நீங்கள் எடுத்தாலே அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப சிறந்து விடுங்க. ஸோ பிளான் அண்ட் ஹேவ் ரொட்டீன். ஒரு ரொட்டீன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ரொட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ இப்போ COVID-19 சுச்சுவேஷன்லாம் கூட நீ எப்போனாலும் முடிச்சுக்கலாம், எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்கூல் போனால் தான் கரெக்டாக எழுந்துக்கணும் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னா திடீர்னு வராது உங்களுக்கு நாளைக்கு. ஸோ இந்த டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹேவ் சம் ரொட்டீன். உங்கள் குழந்தை வந்து காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணுமா, 7:30, அதுக்கப்புறம் குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் ஒரு 1 hour நீ விளையாடலாமா, 1 hour நீ வந்து பெயிண்டிங் பண்ணலாம், அடுத்த ஒரு 2 hours வந்து உனக்கு பிடிச்ச ஒரு ஹாபி பண்ணு, அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் குழந்தை கொடுத்துட்டா the child will have more structure. even the teenagers they will know what to do. இல்லைன்னா அப்படியே கெஸ் பண்ணிட்டு கையில ஒரு மைண்ட்லெஸ்ஸாக செல்ஃபோன் பார்த்துட்டு இப்படியே வந்து போக போக டிப்ரெஷன் தான் வரும். ஸோ ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மனச்சோர்வை வந்து எதிர்க்கிறதுக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரும்பியும் நான் சொல்கிறேன், குழந்தைங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் த பேரண்ட்ஸ். அது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பண்ண தெரியல, தப்பாக பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து குழந்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உலகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா இந்த மாதிரி நிறைய வந்துட்டதுனால அந்த காலம் மாதிரி இல்லை. இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கனால டிசிப்ளின் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடமை பெற்றோர்களோடது. அந்த ரூலை வந்து திறன்பட செய்யறதுக்கு நான் கொடுத்த ஒரு டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதுவரையும் வந்து நம்ம வந்து பேரண்டிங் பற்றி பார்த்தோம். பேரண்டிங்கில் நிறைய பரிமாணங்களை பார்த்தோம், நிறைய விதமான பேரண்ட்ஸை பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி பேரண்ட்ஸை இருக்கக்கூடாது, என்ன மாதிரி பேரண்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் கேட்டால் பேரண்டிங்னா இவ்வளோ பெரிய கடலா, இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து கரெக்டாக இந்த நம்மளுடைய டியூட்டி ஓரியன்டாக நம்ம சரியாக செஞ்சு நம்ம மனசில் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும், நம்மளால இன்னைக்கு இந்த உலகத்துக்கு வந்துற உயிர் வந்து சந்தோஷமாக ஹெல்த்தியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும். அதுக்காக நான் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு நான் ஒரு உயிர் கொடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் அந்த குழந்தை, நான் தான் அதை வின் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி மனப்பான்மையோ இல்லை ஒரு பதட்டமோ பயத்தையோ அந்த குழந்தைகிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணலனாலே அந்த குழந்தை வந்து அழகாக வளர்ந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு அரபியன் சிட்டிசன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹாப்பி பேரண்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இப்போ வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஐ எம் ரெடி. ப்ரெசன்டேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க, ஸோ அதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து பதில் செய்வேன். இப்போ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஹவு டு பில்ட் குட் ஹெல்த்தி பாண்டிங் வித் அவர் சில்ட்ரன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெல்த்தி பாண்டிங், அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் இந்த டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் இஸ் த கீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்யூனிகேட் பண்ணால் கொஞ்சம் குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறான வழியில் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து குழந்தைங்க என்ன பண்ணும், ஐயோ நம்ம இந்த விஷயத்தை அம்மா பட்ட சொன்னால் அப்படி எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லி கூட யார்கிட்டையும் சொல்லாமல் நிறைய பிரச்சனைகள் மனவேதனைகள்லாம் வந்து தவறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் த கீ.
அவங்க கிட்ட உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 5-10 நிமிடமோ நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாங்க முக்கியம், நம்ம கிட்ட ஏன் பேச போறாங்க அப்படின்லாம் நினைக்காம நீங்க பேசி பாருங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். Tell us the greatest area of strength and greatest area of weakness parents ஓட இது கேட்டிருக்காங்க. அதுதான், அதாவது ஒரு பெற்றோர்களுடைய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நல்லா வரணும் தான். எந்த ஒரு பெற்றோருமே தன் குழந்தை கெட்டு போகணும்னு கண்டிப்பா நினைக்க மாட்டோங்க. எல்லாருமே நல்லா வரணும் தான் நினைப்போம். ஆனா அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ற மெத்தட்ஸ்ல தான் சில வீக்னஸஸ் ஆயிடுது. ஒருத்தரும் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க, எல்லா பேரண்டிங் புத்தகத்தை கூட வாங்கி படிப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு என் குழந்தை பெஸ்டா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படிப்படுற பிள்ளைங்களோட அப்படி இருக்கிற பேரண்டோட பிள்ளைங்களே கூட நிறைய சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா அதை திருத்தி அமைக்கணும் அப்படிங்கிற உங்களோட பதட்டம், உங்களோட பயம் தான் அதுக்கு காரணம். முதல்ல பெற்றோர்கள் வந்து உங்களோட பதட்டம், பயம், குழந்தை வளர்ப்பு பற்றி அதை சுத்தமா தூக்கி போடுங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலை அப்படின்னாலும் இது நம்ம மனசுக்குள்ளே நம்மளுடைய உடல்லே வந்து எல்லா மதர்ஸ்க்கும் ஃபாதர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங் தான் பேரண்டிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம அனிமல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அழகா பேரண்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது இல்லையா? ஸோ எலிஃபென்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நர்ச்சரிங், கேரிங் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம மனிதருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு குணம் இருக்கு. அந்த குணாதிசயத்தை வந்து இந்த சமூக விஷயத்தினால நம்ம வந்து இது டைல்யூட் பண்ணாம கரெக்டா எடுத்தாலே நம்ம வந்து அதுல ஸ்ட்ரென்த் தான். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பேரண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க குழந்தைகளுக்காக எல்லாம் செய்யறேன், நான் எல்லாம் செஞ்சுட்டு குழந்தைகளை தான் நான் வந்து என் உலகம் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கும் இன்னைக்கு இது ஒரு வீக்னஸ் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வச்சுக்கணும், உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்படி ஹாப்பியான பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பா ப்ரொடக்டிவா பேரண்ட்ஸ் அவங்க இருப்பாங்க. இல்ல நான் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன், என்னுடைய ஃபுல் மணி உனக்கு தான், என்னோட இதெல்லாம் உனக்கு தான் அப்படின் போது ஒரு கட்டத்துல அலுப்பு தட்டி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்க குழந்தையை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன மாதிரியான பெற்றோர் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது, நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பலமா இருந்தா சந்தோஷம் தான், பலவீனமா இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்க முடியும். Ma'am, any child tends to receive most of the attention and not trying to be independent. What should I do? இப்போ இந்த விஷயத்துல கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அட்டென்ஷன் குழந்தைங்க வந்து ஏன் உங்க மேல டிபெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட் ஆகுற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அது ஆல்ரெடி நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். நீங்க வந்து டிபெண்ட் ஆகுற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லா விஷயத்தையும் நீங்களே சொல்லி கொடுத்துறீங்க. ஷூலேஸ் நானே போட்டு கொடுத்துடுறேன், எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நானே பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது நான் என்ன பண்ணணும், இப்ப நான் என்ன செய்யணுமா, இப்ப நான் என்ன ட்ரெஸ் போடணும், இப்படி எல்லாத்துக்கும் வந்து உங்களதான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன சாய்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக உங்களை சார்ந்துராம நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, ஒருவேளை நம்ம தான் அதை சார வைக்கிறோமோ. சில பெற்றோர்கள் இன்னும் ப்ராப்ளம் என்னன்னா தன் குழந்தைகள் தான் உலகம்னு நினைப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்காக எதையும் செஞ்சு கொடுக்க வந்து அவங்க தயாரா இருப்பாங்க. பட் அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனாலயும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து டிபெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சார்ஜ், should I focus more on what my child does or what he wants to become? இப்போ வந்து குழந்தைகள் வந்து என்ன பண்ணுதுன்றதை பார்க்கணுமா இல்ல வந்து என்ன செய்ய விரும்புறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களோட குழந்தை இப்ப என்ன செஞ்சாலும் அதோடைய இது வந்து நீங்க மீன்ஸ் அண்ட் கோல்ஸ் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீன்ஸ் அண்ட் கோல்ஸ் அப்படின்ற பட்சத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க செய்யறாங்க இன்னைக்கு, ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க அட்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க குழந்தைய தான் வந்து கைட் பண்ணணும். ஸோ குழந்தைங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த கோல்ஸ் பண்ணணும்னு இன்னைக்கு டான்ஸ் ஆகணும், டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்பாங்க, நாளைக்கு வந்து டிஜே ஆகணும்பாங்க, நாளைக்கு வந்து சிங்கர் ஆகணும்பாங்க. ஸோ இப்படி என் குழந்தை தெளிவா இல்லைங்க, அதனால நானே என் குழந்தைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லாம ஒரு நேரமும் வந்து இந்த குழந்தைகிட்ட நின்று சரி நீ இப்படி இருக்கணும்னு சொல்றேன், இதுக்கு உனக்கிட்ட என்னென்ன திறன்கள் இருக்கு, இதுல என்னென்ன உனக்கு இல்லை இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கும் போது நான் எடுத்த முடிவு தவறு தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்க குழந்தை என்ன செய்தோ இல்லையோ அவங்க என்னவா ஆக விரும்புறாங்களோ அது உங்களால பண்ண முடியுமா முடியாதாங்கிறது கூட எடுத்து சொல்றதுக்கு நீங்க ஒரு கருவியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். How can I measure my success as a parent? By the quality of relationship or by how effectively I can control my child? Okay, this is a good question. ஸோ கண்ட்ரோல் பண்றது எதுக்காக? ஸோ இப்போ இந்த கேள்வி கேட்டீங்கன்னா எதுக்காக நம்ம குழந்தைய கண்ட்ரோல் பண்றோம்? ஒரு பேற்றோர் சொல்லுவாங்க நான் ரொம்ப நல்ல பேரண்ட், நீ என் குழந்தை ரொம்ப வெல் பிஹேவ்டு, ரொம்ப டிசிப்ளின்டா நடந்துப்பா, எல்லார்கிட்டையும் அவ்வளவு மரியாதை கொடுப்பா. ஸோ திஸ் ஹவ் தே மெஷர் இட். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, ஜாலியா இருக்கா, அது மூலமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில பேர் சொல்லுவாங்க ஐஐடியில படிக்கிறாங்க, என் குழந்தை எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் வந்து பெற்றோர்ன்ற ஒரு விஷயத்த நான் அட்டைன் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. பட் எல்லாருக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா பேரண்ட்ஸுமே சக்சஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் தான். பட் நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க சக்சஸ் அப்படிங்கிறது நீங்க தான் பாத்துக்கணும். இப்ப என்ன ஒரு பேரண்டா கேட்டீங்கன்னா ஐ வுட் வாண்ட் டு சீ மை சைல்ட்
மோர் சக்சஸ்ஃபுல். அண்ட் சக்சஸ்ஃபுல் மட்டும் இல்லாம நாளைக்கு இந்த உலகத்துல என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை வந்து அவன் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மனவலிமை படைத்த ஒரு மனிதனா வரணும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு தனி உலகத்துல விட்டுட்டு போகும்போது அதை வந்து நம்ம ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த குழந்தைக்கு இல்லைன்னா கஷ்டம். ஸோ எப்போ நீங்க உங்களை சக்சஸ்ஃபுல் பேரண்ட் சொல்லிக்கலாம்னா, நாட் பிகாஸ் ஆஃப் ஹவ் யூ கண்ட்ரோல் யுவர் சைல்டு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நீங்க கண்ட்ரோல் மட்டும் பண்ணாம அந்த குழந்தைய வந்து எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகுறது மட்டும் பார்க்காம இந்த குழந்தைக்கு நான் தன்னம்பிக்கை எப்படி கொடுத்து நாளைக்கு அவன் இந்த உலகத்துல எப்படி ஒரு நல்ல ஒரு பர்சனா இருக்கிறதுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், அவனுக்கு கரெக்டான பண்புகள், அவனுக்கு தேவையான சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நான் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த குழந்தை சக்சஸ்ஃபுல்லா இல்லைனால கண்டிப்பா என்னைக்குனாலும் அவன் நல்லா வந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, should I okay, my child ends up in anger or frustration when I lecture on being good, why do he react so? Obviously இது வந்து ரியாக்ட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப அட்வைஸ் பண்றது, இது வந்து இந்த கேள்வி கேட்டவர் வந்து ஒருவேளை ஒரு டீனேஜ் பிள்ளைங்களோட அப்பாவா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கதான் நான் வந்து கண்டிப்பா வந்து நிறைய விஷயம் வந்து அட்வைஸ் பண்ண போகும்போது பிரச்சனைகள் வரும். ஓகே, ஸோ மை ஃப்ரஸ்ட்ரேஷன் when I give a lecture. ஸோ லெக்சர் வந்து நம்ம வந்து கொடுக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சைல்டு ஆல்சோ நோ சம்திங். ஓகே, ஒரு குழந்தைக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட ரொம்ப நாலேஜபிளா இருக்கிறாங்க பிள்ளைங்கலாம். ஸோ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த காலத்துல நான் அப்படி இருந்தேன், அந்த காலத்துல நான் இதெல்லாம் செஞ்சேன் இப்படின்னு வந்து ஒரு பெரிய புராணம் வந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க இந்த காதுல வாங்க இந்த காதுல விட்டுருவாங்க, இல்லை இந்த காதுல கூட வாங்க மாட்டாங்க. ரொம்ப எரிச்சலும் கோபம் அடைவாங்க. ஏன் அடைகிறாங்கன்னா இந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம். நல்லா யோசிச்சீங்கன்னா ஒரு குழந்தை கோவப்படும் போதும் இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் போதும் நீங்க நினைச்சுக்கிறீங்க நம்ம மேல மரியாதை இல்லாம கோவப்படுதுன்னு, நிஜம் அது கிடையாது, பயம். இந்த அளவுக்கு எங்க அப்பா அம்மா வந்து ரொம்பவும் அச்சீவிங்கா இருக்கிறாங்க. நிறைய கவுன்சிலிங்ல சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா வந்து ஒரு டாக்டர், எங்க அம்மா ஒரு லாயர், அவங்க அளவுக்கு என்னால அச்சீவ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. அந்த பயத்தை பிள்ளைங்க சொல்ல முடியாது பேரண்ட்ஸ் கிட்ட. சொல்லாம என்ன பண்றாங்க, அதை வந்து நீங்க அட்வைஸ் பண்ணும் போது நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எரிச்சலும் கோவமும் வெறுப்பாவும் அவங்க காட்டுறாங்க. ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணும் போது அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களால என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி அவங்க வந்து ஆர்வப்படுத்துங்க. அவங்கள வந்து நீங்க நிறைய வந்து ப்ரைஸ் பண்ணும் போது கூட இந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ரைஸ் பண்ணாதீங்க. அழகுக்கோ டேலண்ட்டுக்கோ அவங்க செய்யற செயலை பார்த்து கரெக்டா நீங்க வந்து ப்ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த செயலை அவங்க திரும்பி 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 கரெக்டா செய்வாங்க. கரெக்ட் டைமுக்கு நீ தூங்குற, கரெக்டா நீ நிறைய அசைன்மெண்ட் நல்லா எழுதிட்டு, இந்த மாதிரி உண்மையான நடந்த ஒரு செயல்பாடுகளுக்கு நீங்க அவங்க வந்து அவங்கள பாராட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை திரும்பி செஞ்சு ஒரு கிளியரா இருப்பாங்க அவங்க. பட் ஜென்ரலா நீங்க வந்து ஒரு அழகுக்கு நீங்க பாராட்டினாலோ இல்லைன்னா அவங்களோட திறமைக்கு பாராட்டினாலோ அது பின்னாடியே ஓடுவாங்க. அது பண்ணாதான் நான் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ குழந்தையோட காம்பிடன்சி அந்த கோவம் அதை லெக்சர் அப்படின்னு கொடுக்காம நீங்க வந்து ஒரு உட்கார்ந்து ஒரு தைரியமா நீங்க பேசுறது கூட தேவையில்லை. நீங்க ரோல் மாடலா இருக்கலாம். முக்கியமா அம்மாங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப பயந்து அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து மதிக்கவும் செய்யாது. அப்பா அம்மா அந்த அம்மா வந்து ஒரு ரோல் மாடலா தைரியமான இதா இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களை பார்த்து ஒரு பயமோ ஒரு பயம்னு சொல்றதை விட மதிப்பு அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ரோல் மாடலா இருக்கும். ஆனா இந்த லெக்சர் அப்படிங்கறத நீங்க தவிர்த்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசலாம். சொன்ன விஷயத்தை 100 தடவை சொல்லாதீங்க. ஒரு தடவை சொல்லிட்டு அதோட கான்சிக்வன்சஸோட சொல்லிட்டு நீங்க நிறுத்தினாதான் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதே தவறு செஞ்சதுன்னா அகைன் நான் சொன்ன மெத்தட்ஸ் படி டிசிப்ளின் பண்ணுங்க. திரும்ப திரும்ப லெக்சர் பண்றதுனால நீங்க என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்காது. இன்னொன்று வந்து should I give what is good for my child as சொல்லிட்டேன். How can we know our children's expectations? அகைன் நம்ம சில்ட்ரனோட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு தெரியணும்னாலும் நம்ம குழந்தைகிட்ட உட்காந்து பேசணும். அதாவது ஒரு டீனேஜ் பிள்ளைங்க வந்து பொதுவா அப்பா அம்மா கிட்ட ரொம்ப சேராம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம்னு அவங்க போவா இருக்காங்க. அப்ப அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இவ்வளவு நாள் என் பின்னாடி சுத்திட்டு வந்தாங்களே இப்ப என் கூட வர்றது இல்லையே பேசுறது இல்லையே அப்படின்னு. அவங்களுக்கு சிறகு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிடாங்க. பட் ஸ்டில் தே வாண்ட் யுவர் கைடன்ஸ். அது நம்ம நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை கவனிக்க தவறணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னதான் சந்தோஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி போயிட்டு பியர் ப்ரெஷர்னால போனாலும் they really want some good guidance in their life. அப்போ அவங்க நம்ம என்ன பண்ணணும், அந்த டைம்ல வந்து அவங்க கிட்ட உட்காந்து உன்னுடைய இமோஷனை ஃபீல் பண்ணினா ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்ற, என்ன ஆச்சு உனக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒரு மியூசிக் கேட்கறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஹிப் ஹாப் மியூசிக் இல்லைன்னா கேபாப் மியூசிக் அந்த மாதிரிலாம் பிள்ளைங்க கேட்கறது வந்து ஐயோ எனக்கு எல்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு ஒதுங்காம உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ சிட் வித் தம் லிசன். ஒரு ஹெட்ஃபோன்ல கேட்டாங்க இன்னொரு ஹெட்ஃபோன்ல நீங்க கேளுங்க. அவங்க உலகத்துக்கு போறதுக்கு இதுதான் பெஸ்ட் பாஸ்போர்ட். அப்படி போகும்போது அந்த குழந்தைங்க உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும், நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளோட தேவைகளை அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு வரும்போது உங்ககிட்ட பேசுவாங்க. பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா they will tell you their expectation. எனக்கு இந்த மாதிரி நீங்க இருந்தா நல்லா இருக்கும் டாடி, நல்லா இருக்கும் மம்மி,
ஓகே வாட் இல்லைன்னா நீங்க போய் கேட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் ஓகே தான், நீங்க எப்படி இருந்துக்கோங்க அப்படின்னு தான் ஒரு மாதிரி பேசுவாங்க வெறுமையா. பட் இந்த ட்ரஸ்ட் நீங்க டெவலப் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனுக்குள்ள போகும்போது அவங்க அப்படியே மனசை அழகி உருகி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுக்குவாங்க. அடுத்தது, most of the parents want their children to be curious and to love learning new things, but when they are not so, how should we react for that? Okay, this is again your expectation. ஸோ பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இப்போ குழந்தையோட ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்பர் 1 இஸ் பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க ஒரு எதிர்பார்ப்பு கனவு வச்சிருக்கீங்க, பிள்ளைங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. அதுக்குள்ள குழந்தை ஃபிட் ஆகலைன்னா அந்த குழந்தை சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். மார்க் வாங்குறது மட்டும் வந்து ஒன் ஆஃப் த மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ். கிட்டத்தட்ட 8 இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஸ்போர்ட்ஸ், கினஸ்தட்டிக், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒருவேளை உங்க குழந்தையில படிப்புல இல்ல புது விஷயத்துல கத்துக்கிற ஆர்வமா இல்ல கிரியேட்டிவா இல்லைனாலும் கண்டிப்பா இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறன் இருக்கும். அந்த திறன் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை அதுல நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா பெஸ்டா வந்துடும். அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கிறேன், அது என் குழந்தைகிட்ட இல்லை அப்படின்ற போது the child will start to feel like a failure. நம்மளுக்கு காம்படன்சி இல்லையோ, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு குரங்கை வந்து நம்ம ஸ்விம் பண்ண சொல்ற மாதிரி தான். குரங்குக்கு வந்து கிளைம் தான் பண்ண முடியும், அதை வந்து நம்ம ஸ்விம் பண்ண சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து கிளைம் பண்ண சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை என்ன நம்ம குழந்தைகளால முடியும், நம்ம குழந்தைக்கு எது நேச்சுரலா வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தட்டி என்கரேஜ் பண்ணீங்கன்னா அதுல நம்பர் 1 வந்துருவாங்க. ஸோ நீங்க எதிர்பார்க்கறத விட்டுட்டு உங்க குழந்தைங்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய பர்செப்ஷனை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின், வாட் லைஃப் ஸ்கில் ஷுட் ஐ டெவலப் இன் மை சைல்டு? லைஃப் ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு லைஃப் ஸ்கில் உலக சுகாதார மையம் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10 லைஃப் ஸ்கில் சொல்லியிருக்காங்க. உங்க குழந்தைய வந்து நாளைக்கு இந்த உலகத்துல தனியா போராடுறதுக்குன்றதுக்கு வந்து ஒரு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த லைஃப் ஸ்கில் நம்ம சொல்லலாம். போராட்டம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ இந்த COVID-19 சிச்சுவேஷனே நம்மளுக்கே இதை எப்படி சமாளிக்க தெரியலன்னா நாளைக்கு உங்க குழந்தைகள் வந்து வெறும் படிப்பு மார்க்க மட்டும் கையில வச்சுட்டு எந்த திறனும் இல்லை, லைஃப் ஸ்கில்ஸும் இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? உடனே மனச்சோர்வு, உடனே தற்கொலை எண்ணம், நான் நினைச்ச கிடைக்கல, இப்படி எல்லாம் போயிட்டா அப்புறம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கி என்ன சாதிச்சோம்? இல்லை, ஒண்ணும் இல்லை இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான விஷயம். கண்டிப்பாக லைஃப் ஸ்கில்ஸ் நிறைய வேண்டியிருக்கும். ஒரு சில லைஃப் ஸ்கில் நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப முக்கியமானது. முக்கியமா பேச்சு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணுங்க உங்க குழந்தைக்கு. இன்னொன்னு லீடர்ஷிப் ஸ்கில், அது கொஞ்சம் கடினமான விஷயம், அதை லாஸ்டா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமானது கம்யூனிகேஷன் ஸ்கில். அப்புறம் அவங்களோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ், இமோஷனல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தன்னுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாதது கற்றுக்கிறது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அவங்களுக்கு. ஸோ அவங்களோட இமோஷன்ஸை தப்பா இது பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியாதனால மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உணர்வுகளுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து அதை கொடுக்குறது, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்றது, அப்புறம் வந்து உங்களோட வயசுல வரக்கூடிய மாற்றங்கள், உங்களோட உடம்புல வந்து டீனேஜ்ல பிசிக்கல் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே டெவலப் ஆகும். அப்போ அது என்ன, அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த குழந்தை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த புரிதல் இல்லாம இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு திறன்கள் கற்றுக் கொடுக்குறது, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க கண்டிப்பா கற்றுக் கொடுத்தீங்கன்னா மார்க்கை விட இந்த விஷயங்கள் இருக்கிற பிள்ளைங்க வந்து எங்கேயோ போயிடும். இப்போ எம்ப்ளாயபிலிட்டியே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பையன் 90 மார்க் எடுத்திருக்கான் ஆனா பேசல, இன்னொரு பையன் சூப்பரா பேசுறான் ஆனா 70 மார்க் எடுத்திருக்காங்கன்னா அவனை தான் சூஸ் பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ மென்திறன்கள் இவர் சொன்ன மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும். நான் இப்போ மென்ஷன் பண்ண விஷயங்கள் வந்து நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைகள் வந்து எப்படி ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்லயும் எப்படி இந்த மாதிரி COVID-19 மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல கூட தைரியமாகவும் ஒரு ஹாப்பினஸோடய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டாக்கை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து நம்மளுக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமும் நிறைய இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட வருது. முக்கியமாக 15 வயசுல தான் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இதோட அறிகுறிகள் வந்து நிறைய தெரியாததுனாலே நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளை சரியா வழிநடத்தாததுனால 20-25 வயசுல தான் வந்து ஒரு ஆலோசகர்கிட்ட போகும்போது நிறைய பிரச்சனைகள், இதனாலே நிறைய மார்க் கம்மியாயிடும், அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் தூளாயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், டிப்ரெஷன் இன்னைக்கு நிறைய ரைஸ் ஆகிட்டு இருக்கு, இதனால சூசைட்ஸ் ஆகுது. ஸோ ஒரு சில சிம்டம்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது மனச்சோர்வு, அதனால சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாங்க, திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்த குழந்தை இன்ட்ரெஸ்ட், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இல்லை ஓவரா ரொம்ப அதிகமா நெட்டை பாக்குறது, இல்லை அதிக கோபம், அதிக கவலை, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான வித்தியாசமான இமோஷனல் அண்ட் பிஹேவியர் ப்ராப்ளம் ஒரு குழந்தைகிட்ட இருந்தது, எதிர்த்து பேசுற மனப்பான்மை, திருடுறது, பொய் சொல்றது, இதெல்லாம் தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கத்துல வந்து வித்தியாசங்கள், இல்ல சாப்பிடுற உணவு பழக்கத்துல வித்தியாசங்கள், இந்த மாதிரி சில நேரங்களில் குழந்தைங்க வந்து போதை மருந்து, இந்த மாதிரி ஆல்கோஹாலிசம் வழி தவறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்களை மானிட்டர் பண்ணுங்க. முக்கியமா டீனேஜ்ல கவனமா வழிகாட்டுங்க.
ஸோ இந்த மாதிரி நான் கடைசி நிமிஷத்தில் சொல்லக்கூடிய சில முக்கியமான ஒரு அறிகுறிகள்லாம் ஒரு மனநல பிரச்சனைக்கான வரக்கூடிய அறிகுறிகள். இந்த அறிகுறிகள்லாம் உங்கள் குழந்தைகிட்ட இருந்ததுன்னா உடனடியாக ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் கூட்டிட்டு போய் சரி பண்ணுறது முக்கியம். முக்கியமாக அவங்களோட மார்க்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் அந்த இண்டிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் அதர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ ஐ திங்க் இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும், ஓகே, பப்ளிக் ஆல்சோ இஸ் வாட்சிங் ஐ திங்க். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் இதற்கு கூறப்பட்ட கருத்துக்கள் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம கேட்டதோடு மட்டும் நிறுத்தாம நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை நம்ம செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு இடைவெளி இருக்கும். இதை செஞ்சும் பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் இல்லாமல் குழந்தைக்கு என்ன வேணுமோ அதுக்கான சரியான இது. குழந்தைக்கு வந்து தப்பான வழியில் போச்சுன்னா கரெக்டான வழியில் வழிகாட்டுங்க, அவ்வளோதான். அதுக்கு வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக மட்டும் இருந்து அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஹாப்பி சைல்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹாப்பி கிட்ஸ் ஆர் ப்ரொடக்டிவ் கிட்ஸ் ஆஸ் வெல். அதை தவிர அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ சைல்ட் டு பி ஹெல்த்தி ஆல்சோ, இமோஷனலி as well as physically. So thank you so much for watching me to this end. ஸோ இந்த பேரண்டிங் ஸ்கில்ஸ் லெக்சர் வந்து ஏற்பாடு பண்ண வேலம்மாள் நெக்ஸஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இது மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம்.